இருக்குது பின்னாடி புத்தகத்தில் பாருங்கள். சிவஞான போது கடைசியாக ஒரு சிறப்பு பாயிரம் இருக்கும். எந்தை சனற்குமாரன் இயல்பா ஏற்றி தொலைவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? கடைசியாக பாயிரம் இருக்கா இல்லையா? அது ஒரு பாயிரம், சிறப்பு பாயிரம். அப்போ ஒரு நூலுக்கு 2 சிறப்பு பாயிரம், ஒரு நூலுக்கு 2 சிறப்பு பாயிரம். ஆனால் இந்த சிறப்பு பாயிரத்துக்கு முன்னாடியே அந்த சிறப்பு பாயிரம் வந்துருச்சு. எந்தை சனற்குமாரன் என்று இருக்கக்கூடிய சிறப்பு பாயிரம் இந்த சிறப்பு பாயிரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ ஒரு சிறப்பு பாயிரம் இருக்கிற போது இன்னொரு சிறப்பு பாயிரம் வேணுமா? கூறியது கூறல் குற்றம் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு கூடாது இல்லையா? அவர் சொன்னால் நானும் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அதான் அவர் சொல்லிட்டாரே, நீ எதுக்கு ஏன் சொல்கிறேன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போது ஒரே செய்தியை மேலே மேலே சொன்னால் என்ன ஆகும்? குற்றமாகும். அப்போது 2 சிறப்பு பாயிரம் இந்த நூலுக்கு ஆகும் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கேட்டால் அதுக்கு இதில் விடை சொல்கிறார். சிறப்பு பாயிரம் 2 வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கூறியது கூறல் குற்றம். ஆனால் அதுலேயே ஒன்று இருக்கிறது, என்னதுங்க? தந்துரைத்தல். தந்துரைத்தல்னு ஒரு உத்தி இருக்குது. தந்துரைத்தல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போவார் ஒரு செய்தியை, அடுத்து வரவர் என்ன செய்வார்? அவர் சொன்ன மாதிரி அப்படின்னு இவருக்கு இன்னொன்று சொல்லுவார். புரியுதுங்களா? அப்போ என்ன செய்வார்? அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு அது கூடவே இவர் என்ன செய்வார்? இன்னும் ஒரு 2 செய்தியை சேர்த்து சொல்லுவார். அதோடு தொடர்புடைய வேறு 2 செய்தியை சொல்லும்போது என்ன செய்வார்? அவர் சொன்னதை மேற்கோளாக காட்டி, இப்போ 2வது பேசுகிற என்ன செய்வார்? ஐயா முதல்ல பேசுன ஐயா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இல்லைங்களா? அது என்னது? தந்துரைத்தல். அந்த உத்திக்கு என்ன பேர்? தந்துரைத்தல்னு ஒரு உத்தி இருக்குது. கூறியது கூறலுக்கும் தந்துரைத்தலுக்கும் என்ன வேறுபாடு? சொன்னதை அப்படியே சொன்னால் கூறியது கூறல். அதில் சொல்லாத சில செய்திகளை சேர்த்து சொன்னால் அது என்னது? தந்துரைத்தல் என்கின்ற உத்தி. தந்துரைத்தல் என்கின்ற உத்தி. எனவே இங்கே என்ன செய்கிறாருங்க? தந்துரைத்தல் என்கின்ற உத்தியில் இங்கே சொல்லுகிறார். காரணம், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பாயிரம் இருக்கு பாருங்க, எந்தை சனற்குமாரன் ஒரு பாயிரம் இருக்கு இல்லையா? பின்னாடி ஒன்று இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம், சரிங்களா? அதில் இந்த நூலினுடைய பொது இயல்பு சிறப்பியல்புன்னு பிரித்து சொல்லலை. பொது இயல்பு சிறப்பியல்பு. சிவஞான போதத்துக்கு பொது இயல்பு சிறப்பியல்னு 2 இயல்பு இருக்குது. பொது இயல்புங்கிறது எது வரைக்கும் இருக்குது தெரியுமா? முதல் 6 நூற்பாக்கள். முதல் 6 நூற்பாக்கள் பொது இயல்பு, பின்னாடி இருக்கக்கூடிய 6 நூற்பாக்கள் சிறப்பு இயல்பு. அப்போ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்பு பாயிரத்தில் இதை பற்றி சொல்லலை. எதை பற்றி? பொது இயல்பு சிறப்பு இயல்பை பற்றி சொல்லலை. ஆனால் அது ரொம்ப முக்கியமான செய்தி, அதை சொல்லணும். அதுக்காக என்ன செய்கிறாரு? அதை சொல்லும்போது தனியாக பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு சிறப்பு பாயிரமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடவே அதில் என்ன செய்கிறாரு? பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ற 2ஐயும் கூறுகிறார். எனவே இது கூறியது கூறல் ஆகாது, கூறியது கூறல் ஆகாதுன்னு சொல்கிறார். சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துடலாம். முதல்ல இந்த சிறப்பு பாயிரத்திற்கு பொதுவான விளக்கம் ஒன்று இருக்கிறது, சிறப்பான விளக்கம்னு 2 இருக்குது. முதல்ல பொதுவாக அப்படி படித்தா பொருள் செய்கிற மாதிரி ஒரு பொருள், அப்புறம் ரொம்ப ஆழமாக பொருள் இருக்கிறது. முதல்ல என்ன செய்யலாம்? பொதுவான செய்தியை பார்த்துட்டு சிறப்பு இயல்புக்கு போயிடலாம். இந்த சிறப்பு பாயிரத்துக்கும் பொது சிறப்புன்னு 2 வச்சுக்கலாம், சரியா? முதல்ல மலர்தலை உலகில் மாயிருள் துமிய. மலர்தலை உலகில் மாயிருள் துமிய. பொதுவாக ஒரு நூல் செய்யணும்னு சொன்னால் மங்கள சொற்களை கொண்டு நூலை துவங்கணும். அது தமிழ் இலக்கணம். மங்களச்சொல், மங்களச்சொல் வச்சு தான் என்ன செய்யணும்? நூலை துவங்கணும். அதில் சில சொற்கள் 13, 14 சொற்கள் மங்கள சொற்களாக தமிழ் இலக்கணம் சொல்லுது. அதில் உலகு என்பது ஒரு மங்களச்சொல். அதனால தான் பெரிய புராணம் என்னன்னு துவங்குது? உலகளாம்னு துவங்குகிறது. பூ, இது ஒரு மங்களச்சொல். பூமேவு முந்தி புயல் வண்ணன் பொற்பதும தார்மேவு மார்பன் போற்றி பகருடைய துவங்கும், சரிங்களா? பூன்னு துவங்கணும். பூ என்பது என்ன சொல்லு? மங்களச்சொல். மலர் என்பது ஒரு மங்களச்சொல்.
ஆனால் சிறப்பு பாயத்தை என்னன்னு துவங்குறாங்க? மலர். ஐயா, எனக்கே எழுத்து பிள்ளை நிறையா வரும். நீங்கள் எங்கிட்ட போய் கேட்குறீங்க. உங்களுக்கு எந்த லா தெரியுமோ அந்த லாவை போடுங்க. நானே எந்த லா போடுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு லாவை போடுவேன். நல்லா ஆளை பார்த்து கேட்டீங்க போங்க. மங்களத்துக்கு பொருள் கேளுங்க சொல்கிறேன், சரியா? லாவெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நானே எழுதும்போது எந்த லகரம் போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பேன். தமிழ் ஆசிரியர் நிறையா பேர் இருக்கிறாங்க படிக்கிறவங்க, கேளுங்க, சரியா? மலர்தலை உலகில், மலர்தலை செய்கின்ற உலகு, மலர்தலை செய்கின்ற உலகு. மலர்தல் என்பதற்கு விரிந்த, விரிதல்னு பேர். மலர் என்பதற்கு விரிதல். விரிந்த உலகு, விரிந்த உலகு. இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்க? நீண்ட பரப்பு, அளக்க முடியாதது. உலகத்தை அளக்க முடியுமா? அளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விரிந்த உலகு. மலர்தலை உலகில் மாயிருள் துமிய, மாயிருள் பெரிய இருள். மாயிருள் என்பது என்னது? பெரிய இருள், பெரிய இருள். துமிய, துமியன்னு என்னது? நீங்க, நீங்க. துமிதல் என்பதற்கு நீங்க. விரிந்த உலகினில் பெரிய இருளை நீக்குவதற்கு, நீங்கும் பொருட்டு, பெரிய இருள் நீங்கும் பொருட்டு, பெரிய இருள் நீங்கும் பொருட்டு பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை. ஞாயிறு என்று சொல்லுகிற போது அதுக்கு அடைய என்ன செய்கிறாரு? பலர்புகழ் ஞாயிறு. பலர்புகழ் ஞாயிறுனா எல்லா சமயத்தாராலும் புகழப்படுகிற ஞாயிறு. ஞாயிறை என்ன செய்கிறாங்க? கடவுள் என்பது யார் அப்படின்னு கேட்டால் எல்லா சமயத்தாருக்கும் நிறைய கருத்து இருக்குது. இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள். ஆனால் எல்லாரும் எதை வணங்குவாங்க? சூரியனை வணங்குவாங்க. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். கடவுள் இல்லைன்னுங்கிறவங்க கூட சூரியனை வணங்கினா சரிம்மா. புரியுதுங்களா? அப்போ கடவுளை இது சூரியனை என்ன செய்கிறாங்க? எல்லா சமயத்தாராலும் போற்றப்படுகிற சூரியன், எல்லா சமயத்தாராலும் போற்றப்படுகிற சூரியன். பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை, படரின் அல்லதை, படரின் அல்லதை. ரெண்டு எதிர்மறை சொல் போடுறார். படரின் அல்லதை, படரின் அல்லதை. தோன்றினால் அன்றி, தோன்றினால் அன்றி. எல்லாராலும் புகழப்படக்கூடிய சூரியன் தோன்றினால் அன்றி. தோன்றினால்னு சொல்லாமல் என்ன செய்கிறாரு? தோன்றினால் அன்றி அப்படின்னு ரெண்டு எதிர்மறை. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ரெண்டு எதிர்மறை எதன் மீது வந்தது? உறுதியின் மேல் வந்தது. ரெண்டு எதிர்மறைகள் உறுதியின் மேல் வந்தது. வருகிறேன், வாராமல் இருக்க மாட்டேன். வருகிறேன் என்பதை விட வாராமல் இருக்க மாட்டேன் என்பது என்னது? உறுதியின் மேல் வந்தது. சரிங்களா? அதுபோல் இங்கே என்னது? சூரியன் தோன்றின்னு சொல்லாமல் சூரியன் தோன்றினால் அன்றி, சூரியன் தோன்றினால் அன்றி அப்படின்னு என்னது? அதை தவிர வேறு வழியே இல்லை. சூரியன் தோன்றினாதான், சூரியன் தோன்றினாதான். எனவே பழரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல், காணமாட்டாத கண்போல. இது ஓமை. இப்போ கண் காண வேண்டும், இதுதான் கருத்து. கண்ணு காண வேண்டும். கண் காண்பதற்கு சூரியன் தோன்ற வேண்டும். இதை தான் இப்போ சொல்லிட்டு வர்றார். கண் காண்பதற்கு சூரியன் தோன்ற வேண்டும். இந்த கருத்தை என்ன சொல்றாரு? மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல. எல்லாராலும் புகழப்படக்கூடிய சூரியன் தோன்றினால் அன்று விரிந்த உலகில் கண் காணாது, கண் காணாது. அது போல, அது போல. அப்போ போலன்னு சொன்னது ஓமை. கண் போல, கண் போல. இப்போ
இப்போ ஓமை என்னாச்சு? கண்ணு தான் ஓமை, சரிங்களா? கண்ணு தான் ஓமை. இது கொஞ்சம் விரிவாக பின்னாடி பார்க்கணும். இங்கே நான் அதை தொட்டுட்டு போகிறேன். இது ஓமை சூரியன் போலன்னு வச்சுக்கணும். சூரியன் போல என்று மாற்றிக்கணும் இந்த ஓமையை. கண் போல என்பதற்கு போல எப்படி மாற்றணும்? சூரியன் போல, சூரியன் போல அப்படின்னு மாற்றணும். எப்படி மாற்றலாம்? கண் காண்பதற்கு சூரியன் வரவில்லை என்றால், சூரியன் வந்தாலன்றி கண் காணாது அதுபோலன்னு சொல்லாமல் என்ன சொல்லணும்? கண் காண்பதற்கு சூரியன் வந்தாலன்றி. புரியுதுங்களா? இப்போ ஓமை என்ன ஆயிடுச்சு? சூரியன் போலன்னு ஓமை சொல்லணும். பாட்டில் என்னென்னு இருக்கும்? கண் போலன்னு இருக்கும். இதெல்லாம் எதுக்குங்க? சூரியன் போலன்னு சொன்னால் என்ன, கண் போலன்னு சொன்னால் என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னா அப்படி கிடையாது. சொல்ல வர கருத்து என்ன இங்கே? கருத்து என்ன? கண் போலன்னு சொன்னால், கண் என்பது ஆன்மாவின் அறிவுக்கு ஓமை. நான் பின்னாடி விரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். கண் என்பது ஆன்மாவினுடைய அறிவுக்கு ஓமை. சூரியன் என்பது சிவஞான போதத்துக்கு ஓமை. சூரியன் சிவஞான போதத்துக்கு ஓமை. இப்போ எதுக்கு சிறப்பு பாயிரும்? சிவஞான போதத்துக்கு தான். ஆன்மாவை சொல்லவில்லை. அப்போ சிவஞான போதத்தின் சிறப்பை தான் இங்கே சொல்லணும். ஆன்மாவின் சிறப்பை சொல்கிறதுக்கு இந்த சிறப்பு பாயிரம் கிடையாது, சரிங்களா? சிறப்பு பாயிரம் எதுக்கு? சிவஞான போதத்துக்கு தான். அதனால் ஓமை எதை குறிக்குது? சிவஞான போதத்தை குறிக்கிறது. சரி, கொஞ்சம் விரிவாக நம்ம பின்னாடி திருப்பியும் ஒவ்வொரு சொல்ல விரித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு விடுற மாதிரி இல்லை, சரியா? எனவே கண் போல என்பதை என்ன செய்யணும்? சூரியன் போல, சூரியன் போல. அருந்துயர் குரம்பையின், அருந்துயர் குரம்பையின், அரும் துயர். துயர் என்ன துயர்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உடம்பில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், இல்லைங்களா? எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் சொல்கிறாரா இல்லையா? ஐயோ நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த உடம்பு துன்பத்திற்கு இடம், துன்பத்திற்கு இடம். அருந்துயர் குரம்பையின், குரம்பையின், குரம்பையினால். இந்த உடம்பினை கொண்டு துன்பத்திற்கு இடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை கொண்டு ஆன்மா நாடி, ஆன்மாவை நாடி. நாடின்னு என்னது? அறிந்து. ஆன்மா என்பது பொது பெயர். என்னது? பரமான்மாவை நாடி, சீவான்மாவை நாடி. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு தான் கடவுள் யாருன்னு அறியணும். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு தான் நான் யாருன்னு அறியணும். என்ன அறியணும்னா எனக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். இந்த உடம்பை வைத்து ஆராய்ச்சி பண்ணினாதான் நான் யார். நான் தத்துவ ஞானம் பூரா என்ன சொல்லுது? நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணியா? இந்த கை நானா, கண்ணு நானா, காலு நானா, உடம்பு நானா, இது நீ இல்லை, இது நீ இல்லை, ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போய் பாரு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு தெரியும். நான் யாருன்னு தெரியும். அப்போ ஆராய்ச்சி எங்கேருந்து தொடங்குது? உடம்பை வைத்து தான் ஆராய்ச்சி துவங்குகிறது. உடம்பை வைத்து கொண்டு தான் யார் அறிய முடியும்? நம்மை அறிய முடியும், இறைவனை அறிய முடியும். அப்போது இறைவனை அறிவதற்கும் ஆன்மாவை அறிவதற்கும் ஆராய்ச்சி எதை கொண்டு? அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி. அருந்துரை குரம்பையினாலே பரமான்மாவை நாடி, அருந்துரை குரமையினாலே சிவான்மாவை நாடி. அருந்துயர் குரமையில் ஆன்மா நாடி. சரி, அப்படி ஆராய்ந்து பொதுவாக அறிந்து, பொதுவாக அறிந்து ஆன்மாவை நாடுறது ரெண்டு. பொதுவாக அறிவது, சிறப்பாக அறிவது. இறைவனை அறிவது, பொதுவாக அறிவது, சிறப்பாக அறிவது. எல்லாத்தையும் பொதுவாகவும் அறியணும், சிறப்பாகவும் அறியணும். அப்போது அந்த ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து, அந்த ஆராய்ச்சியின் கண்ணு என்னாகும்? கண் இருள் தீர்ந்து. கண் இருள் என்பது என்னது? கண்ணி அறியப்படுகிற இருள். கண்ணிருள் என்பதற்கு கண்ணி அறிதல். கண்ணி அறிகின்ற இருள். கண்ணி அறிதல் என்பது
புரியலம்மா? சொல்லுங்கள். கண்ணி அந்த கண்ணி வேற, கண்ணு பார்வை. இங்கே கண் என்பது பொதுவாக ரெண்டு கண். ஒன்று நமக்கு இருக்கிற கண், இன்னொன்று என்னது? கண்ணி அறிகின்ற. என்னது கண்ணி அறிதல்னு என்னது? அனுமான அளவை. இந்த இடத்துல அனுமானம். இந்த இருளை, இங்கே இருள் எது? ஆணவ மலம். ஆணவம். இந்த ஆணவ மலத்தை என்ன செய்ய முடியாது? நேராக அறிய முடியாது. அனுமானத்தால் அறியலாம். அனுமானம் எப்படி அறியலாம்? இதெல்லாம் இருந்ததுன்னா இது நடக்கும். இப்போது மலை மேலே புகை தெரியுது, மலை மேலே புகை தெரிகிறது. நாம் என்ன செய்கிறோம்? நெருப்பு இருக்கிறது, மலை மேல் நெருப்பு இருக்கிறது. பார்த்தது எது? புகை. சரிங்களா? எங்கெங்கு புகை உண்டோ அங்கங்கு நெருப்புண்டு, அடுக்களை போல. சரியா? அடுப்பு இருந்ததுன்னா அடுப்பில் நெருப்பு இருக்கும், நெருப்பு இருந்தால் புகை இருக்கும். அதுபோல் மலை மேலே நெருப்பு பார்த்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே புகையை பார்த்த உடனே நெருப்பை அறிகிறோம். அப்போ பார்த்தது புகை, அறிந்தது நெருப்பு. இதுக்கு என்ன அளவை? அனுமான அளவை, கருதல் அளவை. அதுபோல் ஆணவ மலத்தை நேராக நீங்கள் அறிய முடியாது. 3 அளவு இருக்குது, 10 அளவு இருக்குது. வச்சுக்கிட்டே போனால் 10. மொத்தமாக சொன்னீங்கன்னா 3 சொல்லலாம். 10 சுருக்குனீங்கன்னா எத்தனை? 3. என்னென்ன அளவை? காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை. காண்டல், கருதல், உரை. காண்டல் அளவை என்னது? காண்டல் அளவை, காட்சி அளவை. அதான் இது வடமொழி, அது தமிழ். அதுக்கு பொருள் சொல்லுங்க. காண்டல் அளவை. நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் சரி, ஆனால் அது சரியான டெஃபினேஷன் கிடையாது. பொறிகளால் அறிகிற அறிவு. 5 பொறிகள் வழியாக நீங்கள் அறிஞ்சிங்கன்னா என்னது? காண்டல் அளவை. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இது என்ன அளவை? காண்டல் அளவை தான். ஏன்? காது வழியாக நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நல்லா வேக்காடாக இருக்கியா, ஃபேனை போடுன்னு சொல்கிறீங்க. இப்போ வேக்காடாக இருக்குன்னு அறியறீங்களா இல்லையா? அது எதை கொண்டு அறியறீங்க? தோல்ங்கிற பொறியை வைத்து கொண்டு பரிசத்தை அறியறீங்களா இல்லையா? இது என்ன அளவை? காண்டல் அளவே தான். நம்ம கண்ணால் பார்த்தா தான் காண்டல் அளவு கிடையாது. 5 பொறிகளின் வாயிலாக அறிகிற அறிவு. ஞானேந்திரியம் 5 அறிஞ்சாவே அது என்னது? காண்டல் அளவை தான். எல்லாத்தையும் காண்டல் அளவையால் அறிய முடியாது. எல்லாத்தையும் காண்டல் அளவையால் அறிய முடியுமா? அறிய முடியாது. அப்போது அடுத்தது கருதல் அளவை. 3வது உரை அளவை. இப்போ காண்டல் அளவையால் எல்லாத்தையும் அறிய முடியாது. உரை அளவை எல்லாராலும் ஏற்றுக்க மாட்டாங்க. உரை அளவை எல்லாம் ஏற்றுக்குவாங்களா? எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? சிவபெருமானே உலகத்திற்கு முழுமுதற் கடவுள். சிவபெருமான் உலகத்திற்கு முழுமுதல் கடவுள். யார் சொல்கிறா? நாம் சொல்கிறோம். சரியா? ஒரு வேறு மதத்திட்ட போய் நீங்கள் இதை சொல்கிறீங்க, அவன் ஏற்றுக்குவானா? அவன் என்ன கேட்பான்? எப்படி சொல்கிறேன்னு கேட்பான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் தேவாரத்தில் சொல்லியிருக்கு, சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேயா. அப்போ நம்ம உரை அளவையை அவன் ஏற்றுக்க மாட்டான். அவன் சொல்லுவான், எங்கள் நூலில் இவர் தான் கடவுள்னு சொல்லியிருக்கு, நீ ஏற்றுக்குவியான்னு கேட்பான். அதை நம்ம ஏற்றுக்குவோமா? அப்போ உரை அளவை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள
முடியாது. காண்டல் அளவைய எல்லாத்தையும் காட்ட முடியாது. புரியுதுங்களா? எல்லாத்தையும் காட்ட முடியாதது எதில்? காண்டல் அளவையில். இப்போ பதி பசு பாசம், பதி பசு பாசத்தை காண்டல் அளவையில் காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? ஏதாவது ஒன்று. அப்போ அது இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது. அப்போ காண்டல் அளவைய இதுக்கு ஆகாது. சரி, அடுத்து நாம் என்ன செய்யலாம்? உரை அளவைக்கு வரலாம். உரை அளவைக்கு வரலாமா இல்லையா? உரை அளவையில் இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அதுவும் முடியாது. இப்போ பதிபசு பாசத்தை நிறுவனம்னா எதை கொண்டு நிறுவனம்? கருதல் அளவை வச்சு தான் நிறுவனம். அனுமான பிரமாணம், அனுமானத்தை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம கொள்கையை நிறுவனம். இப்போ முதல் நூற்பாவே அனுமான பிரமாணம் தான். சிவஞான போதத்தில் முதல் நூற்பா என்னது? அது அனுமான பிரமாணம். அது ஆகம பிரமாணம். நமக்கு அது ஆகம பிரமாணம். ஏனையோருக்கு அது என்ன பிரமாணம்? அனுமான பிரமாணம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஆணவ மலம் என்கின்ற ஆணவ மலம் நீங்கள் எப்படி அறியலாம்? அனுமானத்தால் தான் அறியலாம். ஆமாம், என் அறிவு ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறியணும்னா உங்களுக்கு காட்டவும் முடியாது. உரை அளவையில் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது. என்னதான் படித்தாலும், எத்தனை தடவை நம்ம படிச்சிருக்கிறோம், ஆணவமோட எல்லா ஆன்மாக்களுடைய அறிவையும் ஆணவம் மறைக்கிறது. படிச்சுமா இல்லையா? படித்தோம், படிக்கின்றோம், இன்னும் படிப்போம். ஆனால் ஏற்றுக்க முடியுதா? நம்மளால் ஏற்றுக்க முடியுதா? இல்லையா? நம்ம போய் யார்கிட்ட போய் சொல்கிறது இல்லைங்களா? அப்போ உரையளவையில் இருந்தாலும் அறிவுக்கு விளங்காது. அப்போ எப்படி செய்யணும்? அனுமான அளவையில் அறியலாம். எப்போ அறியலாம்? எத்தனை தடவை கேட்டாலும் புரிய மாட்டேங்குதுங்க. எத்தனை தடவை கேட்டாலும் புரிய மாட்டேங்குது. என்னமோ எனக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. படிக்கிறதுக்கு என்ன வரல? இன்ட்ரெஸ்டே வரல. படித்தாலும் புரியல. அப்போ அறிவு உங்களுக்கு கம்மிங்க அப்படி சொல்லலாமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. மற்றதெல்லாம் நல்லா புரியுது. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நல்லா புரியுது. எது தேவையோ அது புரியல. இப்போ இதுக்கு என்ன காரணம்? என்ன ஒரு காரணமும் இல்லை. அறிவை ஆணவ மலம் மறைத்திருக்கிறது. அறிவை ஆணவ மலம் மறைச்சிருந்தாதான் நித்தத்தை அனித்தம் என்றும் அனித்தத்தை நித்தம் என்றும் அறியும். நல்லதுன்னு சொல்லி நம்மளால் ஏற்றுக்க முடியல, தீயது என்று சொன்னாலும் விட முடியலன்னா அறிவை ஆணவ மலம் மறைச்சிருக்கிறது. இது என்ன அளவை? கருதல் அளவை. இப்போ நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது, காட்டவெல்லாம் முடியாது. எப்போ நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்குதா? கொஞ்சம் அப்படிதான் இருக்குதுங்க. அப்போனா இருக்கு. அப்போனா என்ன இருக்கு? அறிவை ஆணவ மலம் மறைத்திருக்கு. அப்போது அதான் இங்கே சொல்கிறார். என்னது? கண்ணி அறிகின்ற இருள், அனுமான அளவையால் அறியப்படுகிற ஆணவ மலம். அனுமான அளவையால் அறியப்படுகிற ஆணவ மலம். சரி, டீ சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அறியாமை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆணவ மலம், ஆணவ மலத்தின்கண் நீங்கி அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி கண்ணிருள் தீர்ந்து உடம்பின் கொண்டு பரமான்மா சீவான்மா என்று சொல்லக்கூடிய இரண்டினுடைய பொது இயல்பை அறிந்து கண்ணீரிப்படுகிற ஆணவ மலத்தின் கண் இருந்து நீங்கி. எது நீங்கணும்? எது நீங்கணும்? ஆணவ மலத்திலிருந்து ஆன்மா நீங்கி, ஆணவ மலத்திலிருந்து ஆன்மா நீங்கி ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு. பெரும்பெயர் கடவுள், ஈண்டிய பெரும்பெயர் கடவுள். பெரும்பெயர் சவுண்ட் கம்மியாக வைக்கணும். பெரும்பெயர் கடவுள் மகா வாக்கியம். மகா வாக்கியம்
ஒவ்வொரு வேதத்துலேயும் என்ன இருக்குது? மகா வாக்கியங்கள் இருக்கிறது. மகா வாக்கியம்னாலும் பெரும்பெயர் கடவுள் என்று சொன்னாலும், பெரும்பெயர் என்றாலும் மகா வாக்கியம் என்றாலும் அஞ்செழுத்துன்னு சொன்னாலும் ஒன்று தான். அஞ்செழுத்துனாலும் பெரும்பெயர்னாலும் மகா வாக்கியம்னாலும் ஒன்று தான். எனவே அந்த பெரும்பெயராகிய வாக்கியத்தின் வழியாக கண்டு பரமான்மா சீவான்மா என்ற இரண்டின் சிறப்பு இயல்புகளை அறிந்தேன். ஏற்கனவே பரமான்மா சீவான்மா பார்த்தோமா இல்லையா? எங்கே பார்த்தோம்? இந்த பாட்டில் தான். எங்கே பார்த்தோம்? ஆன்மா நாடி, அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடின்னு பார்த்தோமா இல்லையா? அங்கே என்னது? பரமான்மா சீவான்மா என்ற இரண்டினுடைய இயல்பை பொதுவாக அறிந்தேன். பொதுவாக அறிந்த பிறகு என்ன செய்யும்? ஆணவ மலம் நீங்கும். ஆணவ மலம் நீங்கிய நிலையில் ஐந்தெழுத்தின் வழியாக பரமான்மா சீவான்மா என்ற இரண்டினுடைய சிறப்பு இயல்புகளை அறியும். இப்போ 2 தடவை அறியுது. ஒன்று பொதுவாக அறியுது, ஒன்று சிறப்பாக அறியுது. 2க்கு நடுவில் என்ன நடக்குது? ஆணவ மலம் நீங்குது. ஆணவ மலம் இருக்கும்போது பரமான்மா சீவான்மாவை அறிஞ்சா அது பொது இயல்பு. ஆணவ மலம் நீங்கி அறிஞ்சா சிறப்பு இயல்பு. சரிங்களா? அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி கண்ணிருள் தீர்ந்து பெரும்பெயர் கடவுளில் கண்டு. இதான் வரிசை. ஏன் பாட்டை மாற்றினார்னு கேட்டோமா இல்லையா? கொண்டு கூட்டில் பாட்டு மாறிச்சா இல்லையாம்மா? அது எதுக்கு மாறிச்சு? இதுக்கு தான் மாறிச்சு. புரியுதுங்களா? இப்படி தான் நடக்கும். நமக்கு அறிவில் நடக்கிறது இப்படி தான் நடக்கும். எப்படி? அருந்துயர் குரம்பில் நாடி தீர்ந்து என்னது? கண்டு. ஆன்மா நாடி கண்ணிருள் தீர்ந்து பெரும்பெயர் கடவுளில் கண்டு மயர் வர. மயர்வு அற அப்படின்னு என்ன? மயர்வு அற மயக்கம் எதனால் வருது? அதான் நீங்கிருச்சே. வாசனை அளவில் நிற்கும். சிறப்பு இயல்பில் அறிஞ்சாலும் ஆணவ மலம் எப்படி இருக்கும்? வாசனை இருக்கும். ஆணவ மலம் வாசனை நீங்கி. இப்போ 2 வேலை செய்ய வேண்டியது. ஆணவ மலத்தை ஒரு தடவை நீக்கணும், வாசனை ஒரு தடவை நீக்கணும். சரியா? அப்போ 2க்கும் என்னது? சாதனை தான். 2க்கும் சாதனை தான். 5 எழுத்து தான் சொல்லணும், பூசை தான் செய்யணும். சரிங்களா? பூசையும் 5 எழுத்தும் இறுதி வரைக்கும் ஆன்மாவுக்கு வேணும். சரிங்களா? எனவே மயர் வர மயர்வு அரும் பொருட்டு வாசனாமலம் நீங்கும் பொருட்டு. வாசனாமலம் நீங்கும் பொருட்டு. இது வரைக்கும் தான் கொண்டு கூட்டு. அதுக்கப்புறம் நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். நந்தியம்பெருமான் வழியாக இந்த மண்ணுலகத்திற்கு குரு பரம்பரையாய் வந்து சேர்ந்த சிவஞான போதம். இந்த சிவஞான போதம் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அருந்துரை குரம்பியில் ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து பெரும்பெயர் கடவுள் கண்டு மயர்வர அளித்த சிவஞான போதம். இந்த சிவஞான போதம் படித்தா என்ன பயனு? ஆன்மாவை நாடணும், கண்ணிருள் தீரணும், பெரும்பெயர் கடவுளில் காணணும், மயர்வு அறணும். மயர்வு அறணும். இதற்காக நந்தியம்பெருமான் வழியாக பெருமான் கொடுத்த ஞானக்கொடை இந்த சிவஞான போதம். நந்திமுனி கணத்தளித்த உயர் சிவஞான போதம். உயர் சிவஞான போதம் உரைத்தோன். உரைத்தோன் யாரு? மெய்கண்டான். அவர் எங்கே இருந்தார்? பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன். பெண்ணையாறு பாய்கின்ற சுவேதனன் என்ற இயற்பெயர். இயற்பெயர் என்னது? சுவேதனன். இது என்ன சொல்லல? வடமொழி. தமிழில் சுவேதனனுக்கு வெண்காடன். வெண்காடன். சரிங்களா?
வெள்ளைவனநாதர், வெள்ளைவனநாதர், வெண்காடன். சரிங்களா? அதான் சுவேதனன். எனவே பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன். திருவெண்ணை நல்லூரிலே திரு அவதாரம் செய்த சுவேதன பெருமாள் என்கின்ற இயற்பெயரை உடைய பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் காரணப்பெயர். பொய்யை கண்டு அகன்றதினாலே அவன் என்னானான்? மெய்கண்டான். பொய்யை கண்டு அகன்றதினாலே அவன் என்னானான்? மெய்கண்டான் என்ற திருநாமம் கொண்டிருக்கின்ற அந்த மெய்கண்ட தேவன் பவ நனி வன்பகை கடந்த தவர். பவமாகிய பிறவி கொடுமைக்கு கண்டு நீங்கிய தவத்தையுடையோரெல்லாம், பிறவியை கண்டு அஞ்சிய தவத்தையுடையோரெல்லாம் என்ன செய்வாங்க? மெய்கண்டார் திருவடியை தலைமையில் வச்சுருப்பாங்க. மெய்கண்டார் திருவடி தலைமையில் இருந்ததுன்னா என்ன, எதை யார் வச்சுருப்பாங்க? யாரெல்லாம் பிறவி வேண்டாம் சாமி, எனக்கு போதும், பிறவாமை வேண்டும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் உடனே ஓடி போய் என்ன செஞ்சுருவாங்க? அவர் திருவடி தூக்கி தலைமையில் வச்சுக்குவாங்க. நமக்கு தலைமையில் ஏன் இல்லை? இன்னும் நமக்கு பிறவி துன்பமாக தெரியல. பிறவி துன்பமாக தெரிஞ்சால் நீங்குவதற்கு வழி தேடுவோம். நீங்குவதற்கு வழி ஞான நெறி, ஞான நெறிக்கு வழி சிவஞான போதம். சிவஞான போதத்தின் பெருமை உணர்ந்தோர் மெய்கண்டார் திருவடியை தலைமையில் வச்சுக்குவாங்க. தவத்தையுடையோர் மெய்கண்டார் திருவடி எங்கே வச்சுருப்பாங்க? தலை மேலே வச்சுருப்பாங்க. அது எப்படி சொல்ல? பவ நனி வன்பகை கடந்த. வன்பகை வலிமையான பகை. எதுக்கு? பிறவிக்கு பகை. பிறவிக்கு பகையாகிய பிறவிக்கு பகையாகிய தவத்தையுடையோர், பிறவிக்கு பகையாகிய தவத்தையுடையோர் என்ன செய்வாங்க? அடிபுனைந்த தன்மையோன். அடிபுனைந்த தன்மையோர், அடியை தன் தலைமையில சூடி இருக்கக்கூடிய பெருமையுடையவன் யாரு? மெய்கண்ட தேவன் என்று அவர் நம்முடைய அருகுருநாதர் என்று சொல்லி சிறப்பு பாயிரம். அப்போ மெய்கண்ட தேவனாயனாரால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சிவஞான போதம் ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து என்னது பெரும்பெயர் கடவுளில் கண்டு மயர் வர உரைக்கப்பட்டது. சரிங்களா? சரி, இப்போ திருப்பியும் விரிவுரை இதே விரிவாக தான் இருக்குது. அடுத்த பாட்டுக்கு போங்க. அப்படியா? சில இலக்கண குறிப்பெல்லாம் இருக்குது இதுக்குள்ள. சரியா? மலர்தலை உலகில் மாயிருள். திருப்பியும் ஆரம்பத்தில் இருந்தே மாயிருள். மாயிருள் என்பதுக்கு ரெண்டு வகையாக பொருள் செய்யலாம். ஒன்று பெரிய இருள், பெரிய இருள். இன்னொன்று மாய்கின்ற இருள். மாய்கின்ற இருள், நீங்குகின்ற இருள். நீங்குகின்ற இருள் எது? இது என்ன இருள்? இது புற இருள். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு படித்தோமா இல்லையா? படித்தோமா? எங்கே படித்தோம்? எங்கேயோ படித்தோம், பக்கமாக தான். அப்படியா? அப்படியாம்மா? திருவருட்பயன். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இதுன்னு படித்தோமா இல்லையா? அதுதான் மாய்கிற இருள் புறையிருள். புறையிருள் மாயும். மாய்கிற இருள்னு சொன்னாவே அடுத்து கூடவே என்ன வரும்? மாயாத இருள் ஒன்று உண்டு. மாயாத இருள் ஒன்று உண்டு. மாயாத இருள் ஆணவமலம், மாய்கின்ற இருள் புறையிருள். சரிங்களா? அப்போ இந்த இருள் என்பது பெரிய இருள், ஆனாலும் மாயும். பெரிய இருளாக இருந்தாலும் இது என்ன செய்யும்? மாயும். இது நீங்குகிற போது எப்படி நீங்கும்னு கேட்டிங்கன்னா, மாயிருள் துமிய, துமிதல், துமிய, துமியும் பொருட்டு, துமியும்
பொருட்டு, நீங்கும் பொருட்டு. துமிய என்பது நீங்கும் பொருட்டு. பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லாம் கண் போல. அதான் நான் சொன்னேன். இப்போ கண் போல என்பது என்ன செய்யணும்? சூரியன் போல. பெரிய மாய்கின்ற புறையுருள் நீங்குவதற்காக தோன்றுகின்ற சூரியன் போல. சூரியன் போல. இப்போ சூரியன் சொன்னால் இதுக்கு 12 சூரியன் இருக்கிறதா நூல்களில் சொல்கிறாங்க. சூரியன் எத்தனை சொல்கிறாங்க? 12 சூரியன் இருப்பதாக நம்முடைய நூல்களில் சொல்லுகிறார்கள். அதுபோல இங்கே எத்தனை சூரியன் இருக்கு? 12 நூற்பா இருக்கு. ஒவ்வொரு நூற்பாவும் ஒரு சூரியன் போல. ஒவ்வொரு நூற்பாவும் ஒரு சூரியன் போல. அதுபோல இங்கே இந்த மாயிருள் துமிவதற்கு எழுகின்ற சூரியன் போலன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ சூரியன் வந்தால் தான் இருள் நீங்குமா? இப்போ லைட்டை போட்டு வச்சிருக்கிறோமே, முழுமையாக நீங்காது. ஏனைய இருளை, ஏனைய கருவிகள் எல்லாம் ஏகதேசமாக இருளை நீக்கும். ஏகதேசமாக நீக்கும். எப்படி? ஒரு விளக்கு பற்ற வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும் வெடிச்சு வரும். ஒரு டியூப்லைட் போட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி, ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி. ஆனால் என்ன பண்ணாலும் மொத்த இருள் நீங்காது. அப்போது ஒவ்வொரு ஒளிப்பொருளும் இந்த இருளை எப்படி நீக்கும்? ஏகதேசமாக நீக்கும். ஏகதேசமாக நீக்கும். ஆனால் சூரியன் எப்படி நீக்கும்? முழுமையாக நீக்கும். அதுபோல ஏனைய நூல்கள் அறியாமையை ஏகதேசமாக நீக்கும். ஏனைய நூல், மற்ற நூல்கள் எல்லாம், மற்ற சமயத்தார் சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் அறிவை விளக்குமான்னு கேட்டால் விளக்கும். ஆனால் எவ்வளோ விளக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும், முழுமையாக நீக்காது. இப்போ முழுமையாக அறிவு விளங்கணும்னு சொன்னால் எது வரணும்? சிவஞான போதமாகிய சூரியன் தோன்றினால் அன்றி ஆணவமாகிய இருள் முழுமையாக நீங்காது. முழுமையாக நீங்காது. அப்போ அறியாமல் நீங்கணும்னா சிவஞான போதம் கண்டிப்பாக விளங்கணும். சிவஞான போதம் விளங்கணும். எனவே இது என்னதுங்க? ஏனைய ஒளிகளெல்லாம் ஏகதேசமாக நீக்குவது போல இங்கே இந்த சூரியன் நமக்கு எது? சிவஞான போதம். இந்த சூரியனது தோற்றம் 2 பயன் தருகிறது. சூரியனது தோற்றம் 2 பயன். ஒன்று இருள் நீக்கம், மற்றொன்று பொருள் ஆக்கம். பொருள் ஆக்கம்ங்கிறதுனா இந்த காட்டுறது, பொருள் விளக்கம்னு வச்சுக்கோங்க. பொருள் விளக்கம், இருள் நீக்கம், பொருள் விளக்கம். சூரியன் தோன்றுவதினாலே ஏற்படக்கூடிய பயன் எது? 2. இருள் நீங்கும், பொருள் விளங்கும். பொருள் விளங்கும். கண்ணுக்கு தெரிப்படுதா இல்லையா? நமக்கு பொண்ணுக்கு தெரியுதா இல்லைங்களா? அப்போ பொருளை காட்டுவது ஒன்று, இருளை நீக்குவது ஒன்று. 2 பயன் எதில் வரும்? சூரியனது தோற்றத்தினாலே நமக்கு விளைகிற பயன். இந்த பொருள் விளக்கத்துக்கு நிர்விகற்ப காட்சி, ரெண்டு சவிகற்ப காட்சி. நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி. இந்த 2 என்னது? பொருள் விளக்கம். ஒரு பொருள் விளங்கணும்னா இந்த 2 காட்சி நிகழணும். நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி. நிர்விகற்ப காட்சின்னா என்னது? வேறுபாடு இல்லாதது. சவிகற்ப காட்சினா வேறுபாடு உடையது. இதை சொல்லணும்னா திருப்பி 36 தத்துவத்தை எழுதணும். எழுதணுமா வேண்டாமா? சுருக்கமாக சொல்லுங்க. சரி, சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எங்களுக்கு வராத விஷயமே அதுதான். இப்போது இது ஏற்கனவே உண்மை விளக்கத்தில் எழுதி போட்டிருக்கிறேன்.
ஞானேந்திரியம் 5: செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. இல்லையா? இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? இருக்கு. ரைட்டு. செவி, செவி எதை அறியும்? ஓசையே அறியும். எதை பற்றுக்கோடாக கொண்டு? ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஓசையை அறியும். தோல் எதை அறியும்? காற்றை பற்றுக்கோடாக கொண்டு பரிசத்தை அறியும். கண்ணு நெருப்பை பற்றுக்கோடாக கொண்டு உருவத்தை அறியும். உருவத்தை அறியும். நாக்கு நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும். மூக்கு மண்ணை பற்றுக்கோடாக கொண்டு நாற்றத்தை அறியும். சரியா? இப்போ மனம்ங்கிற இந்த கருவி செவியை செலுத்தி ஆகாயத்தின் குணமாகிய ஓசையை அறியும். சரியா? மனம் என்பது தோலை செலுத்தி காற்றின் குணமாகிய பரிசத்தை அறியும். பரிசம், பரிசம். கண்ணு உருவத்தை அறியும். நீர் சுவையை அறியும். மூக்கு நாற்றத்தை அறியும். இப்போது செவி ஒரு ஓசையை பற்றுகிற போது, செவி ஒரு ஓசையை பற்றுகிற போது இது இன்ன ஓசை என்று அறியாது. காதில் ஒரு சப்தம் வந்து விழுது. விழுகிற போது இந்த காதுக்கு இது என்ன ஓசைன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஓசை ஒரு ஓசைன்னு மட்டும்தான் தெரியும். இது இன்ன ஓசை என்று தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரியா? ஆனால் கேட்கும் போதே நமக்கு தெரியுதா இல்லையா? இப்போ நான் பேசுகிறது உடனே உங்களுக்கு கேட்குதா? டைம் டிலே ஏதாவது இருக்கா? பேசுனதுக்கப்புறம் காது வழியாக போய் ஒரு ப்ராசஸ்லாம் பண்ணி இதான் சொல்லிகிட்டு இருப்பாராட்டுருக்குது அப்படின்னு ஆடியோ வீடியோவுக்கும் சிங்கர்னைஸ் ஆகலன்னு என்ன ஆகும்? இல்லையா? சில நேரத்தில் டிவிலெலாம் வரும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவர் பேசி போயிட்டுருப்பார், அப்புறமா 2 நிமிஷம் கழித்து ஆடியோ வரும், சிங்கர்னைஸ் ஆகாது. அந்த மாதிரி இருந்தால் என்ன வருது? இப்போ காதில் கேட்ட உடனே நமக்கு புரியுதா இல்லையா? ஏன்னா வேகமாக நடக்குது. வேகமாக நடக்கிறதுனால கேட்ட உடனே புரிகிற மாதிரி இருக்கு. ஆனால் காது பற்றுகிற போது இது இன்ன ஓசை என்று அறியாது. மூக்கு நுகர்கிற போது இன்ன வாசம் என்று அறியாது. நாக்கு சுவைக்கிற போது இன்ன சுவை என்று அறியாது. இது நேராக ஒரு சுவை, அப்பா ஏதோ ஒரு சுவை வந்திருக்குது புடி அப்படின்னு எடுத்து கொடுத்துரும். மனசுக்கிட்ட கொடுக்கும். மனசுக்கிட்ட கொடுக்கும். மனம் என்ன செய்யும்? ஆங்காரத்திட்ட கொடுக்கும். ஆங்காரம் புத்திகிட்ட கொடுக்கும். புத்தி தான் என்ன செய்யும்? மனம் போய் பற்றும். ஆங்காரம் துணிந்து எழும். புத்தி என்ன செய்யும்? நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிக்கும். நிச்சயிக்கணும்னா என்ன இருக்கணும்? ஏற்கனவே அதுக்கு அனுபவம் இருக்கணும். ஏற்கனவே அதற்கு அனுபவம் இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? நிறைய இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் உள்ளே இருக்குது. அதோடு என்ன பண்ணும்? வந்த செய்தியை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது இன்ன ஓசை, இன்ன ஓசை, இன்ன சுவை, இன்ன நாற்றம் என்று எது நிச்சயிக்கும்? எது நிச்சயிக்கும்? புத்தி நிச்சயிக்கும். இப்போது புத்திக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்க. இது நிர்விகற்ப காட்சி. நிர்விகற்ப காட்சி, பொது காட்சி. பொது காட்சி. இதுக்கப்புறம் சவிகற்ப காட்சி. சிறப்பு காட்சி. சிறப்பு காட்சி. புத்தி நிச்சயத்த உடனேயே அது இன்ன விடயம், இது இனிப்பு, இது கசப்பு, இது சினிமா பாட்டு, இது தேவார பாட்டு,
அப்படிங்கிறத எது முடிவு பண்ணும்? புத்தி தான் நிச்சயிக்கும். அப்போ தான் இங்கே என்ன வரும்? உணர்வு வரும். நிச்சயிக்கிற போது என்ன வரும்? உணர்வு வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? சித்தம் அந்த உணர்வில் அழுந்தும். பிடிச்சதாக இருந்தால் சந்தோஷப்படும், பிடிக்காதா இருந்தால் வருத்தப்படும், மயங்கும். இல்லைங்களா? 3 அனுபவம் தான்: இன்பம், துன்பம், மயக்கம். இன்பம், துன்பம், மயக்கம் தான் எதில்? சித்தத்தில். இப்போ புத்தியிலையும் சித்தத்திலையும் நிகழ்கிற காட்சி சவிகற்ப காட்சி. சவிகற்ப காட்சின்னா என்னது? வேறுபாடு. வேறுபாடோடு கூடியது சவிகற்ப காட்சி. வேறுபாடு இல்லாதது நிர்விகற்ப காட்சி. அப்போ வேறுபாடோடு இருக்கிறது சிறப்பா, வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது சிறப்பா? மதியம் சாப்பாடு போடுறாங்க, என்னது? என்ன போட்டீங்க? என்ன தெரியல, போட்டாங்க, சாப்பிட்டேங்க. என்ன சாப்பிட்டேன்னே தெரியலீங்க. அப்போது இது என்னது? வேறுபாடு இல்லாது. எதையோ போட்டாங்க, சாப்பிட்டோம், எந்திரிச்சு வந்தாச்சு. இது என்னது? வேறுபாடே இல்லை. சாம்பார் ஊற்றுனாங்களா, ரசம் ஊற்றுனாங்களா, என்ன ஊற்றுனாங்கன்னே தெரியல, சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ இவர் சாப்பாட்டை அனுபவிச்சவரா இல்லை இன்னொருத்தர்? இந்த சாம்பார் ஊற்றுனாரு பாருங்க, அதில் அந்த புடலங்காய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இருந்திருக்கலாம், ரசத்துக்கு அருமை அருமை. இப்படி அதை என்ன செய்கிறாரு? அனுபவிச்சு சாப்பிட்றாரா இல்லையா? அப்போ அவர் எப்படி அனுபவிக்கிறாரு? அவருக்கு வேறுபாடு தெரியுது. இது சாம்பார், இதில் இது இது இருக்குது, இது ரசம், இது கூட்டு, இது பொரியல்னு அவர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறார். அனுபவிக்கணும்னா என்ன தெரியணும்? வேறுபாடு தெரியணும். வேறுபாடு தெரிஞ்சாதான் அனுபவம் நிகழும். வேறுபாடு தெரியலன்னு என்ன ஆகும்? பொதுவாக அப்படியே போயிடும், அது என்னன்னே தெரியாது. இல்லைங்களா? நமக்கு நாக்கில் பித்தம் இல்லையா? என்ன கொடுத்தாலும் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா? சில பேர் நாம் சொல்கிறோமா இல்லையா, சளி பிடிச்சிக்கிச்சிங்க, ஒன்றும் வாசமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்னாச்சு? வேறுபாடு தெரியல. வேறுபாடு தெரியலன்னா அது என்ன காட்சி? நிர்விகற்ப காட்சி. நிர்விகற்ப காட்சி பொது காட்சி. சிறப்பு காட்சி என்பது என்னது? வேறுபாடுகளோடு அறிதல். வேறுபாடுகளோடு அறிதல். இப்போது இந்த சூரியன் வந்தாதான் பொது காட்சி நிகழும், சிறப்பு காட்சி. இந்த 2 நிகழணும்னா என்ன வரணும்? சூரியன் வரணும். சூரியன் வரணும். இது ஓமை, இது ஓமை. சரி, அப்போது இங்கே சூரியன் எது? சிவஞான போதம். சிவஞான போதம். இந்த சிவஞான போதமாகிய சூரியன் வந்தாலன்றி, சிவஞான போதமாகிய சூரியன் வந்தாலன்றி என்ன ஆகாது? ஒன்று இருள் நீக்கம். இருள் நீக்கம் என்னது? ஆணவ மலம் நீங்கும். ஆணவ மலம் நீங்கும். சிவஞான போதம் நம் அறிவிலே தோன்றினால் அன்று ஆணவமாகி இருள் நீங்காது. அப்போ இதனுடைய மிகச்சிறந்த பயன் இது, ஆணவ மலம் நீங்கிறது. அப்புறம் பொருள் ஆக்கம். பொருள் ஆக்கம் அது என்னது? நிர்விகற்ப காட்சி சவிகற்ப காட்சி போல ஆராய்ச்சி அறிவு. 2 அனுபவ அறிவு. அறிவு 2 அறிவு இருக்கிறது. ஒன்று ஆராய்ச்சி அறிவு, மற்றொன்று அனுபவ அறிவு. ஆராய்ச்சி அறிவு நிர்விகற்ப காட்சி, அனுபவ அறிவு சவிகற்ப காட்சி. ஆராய்ச்சி அறிவு விளங்கணுனாலும் சிவஞான போதம் வேணும், அனுபவ அறிவு வேணும்னாலும் சிவஞான போதம் வேணும். அப்புறம் நிர்விகற்ப காட்சிக்கு பிறகு தான் சவிகற்ப காட்சி நிகழும். சரிங்களா? அது வரதே அப்படி தான் வரும். முதல்ல எப்படி வரும்? நிர்விகற்ப காட்சி தான் வரும், அப்புறம் தான் என்ன வரும்? சவிகற்ப காட்சி வரும். நமக்கும் முதல்ல ஆராய்ச்சி அறிவு தான் வரும். ஆராய்ச்சி அறிவின் பயன் அனுபவம். இப்போ ஆராய்ச்சி அறிவுக்கும் என்ன வேணும்? சிவஞான போதம் வேணும். அனுபவ அறிவுக்கும் சிவஞான போதம் வேணும். இப்போ ஆராய்ச்சி அறிவு என்பது முதல்ல 6 நூற்பாக்கள் ஆராய்ச்சி.
பின்னாடி இருக்கிற 6 பாக்கள் அனுபவம். சரிங்களா? அப்போ உங்களோட எல்லா ஆராய்ச்சி அதோட நிறுத்திக்கணும், 6ஓட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே சந்தேகம் வரக்கூடாது. 6க்கு மேலே என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுளா? ஆணவ மலம் எல்லாருக்கும் இருக்குதா? எனக்கு இருக்குதா? இப்படிலாம் சந்தேகம் எப்போ வரக்கூடாது? 7க்கு வந்துட்டு வரக்கூடாது. 6 வரைக்கும் வரலாம். என்ன சந்தேகம் இருந்தாலும் 6 வரைக்கும் கேட்கலாம். ஏன்னா அங்கே ஆராய்ச்சி தான். ஆராய்ச்சி நீங்கள் எதை வேணாலும் கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு. எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு. சிவஞான போதம் படிக்கிற போது எல்லா கேள்விகளுக்கும் அனுமதி உண்டு. நூல் சார்ந்து அடிக்கடி சொல்கிறதான். ஆமாம், விளக்கு 3 திரி போகிறதா 2 திரி போகிறதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் தானே சொன்னீங்க, சந்தேகம் கேட்டீங்க. விளக்க வடக்க பார்த்து வைக்கிறதா தெற்க பார்த்து வைக்கிறதா, 3 திரியா 2 திரியா? எங்கள் ஊரில் தேங்காயில் போடுறாங்க, பூசணிக்காயில் போடுறாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சிவஞான போதத்தில் எந்த சந்தேகம் வேணாலும் கேட்கலாம். சரியா? 6 வரைக்கும். 6க்கு மேலே அந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. 6 வரைக்கும் கேள்வி கேட்கலாம். பாடம் புரியலன்னா கேள்வி கேட்கலாம். புரியுதுங்களா? என்ன கேள்வி கேட்கக்கூடாது? உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் எப்போ முடிஞ்சிருது? 6 வரைக்கும் அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணுறார். ஆராய்ச்சி பண்ணி தெளிந்தால் தான் 7, 8 சரிங்களா? எனவே இது சிவஞான போதத்தினுடைய பயன். சூரியனுடைய பயன் போல இங்கே சிவஞான போதத்தின் பயன் ஆராய்ச்சி அறிவும் அனுபவ அறிவும் இருளுடனுடைய நீக்கமும். எனவே இது வருது, இப்படி வருது. இது அப்புறம் அந்த வரிசை நான் சொன்னது தான். என்ன வரிசை எப்படி வருகிறதுன்னு சொன்னால், படரின் அல்லதை, படரின் அல்லதை, அல்லதை காண்டல் செல்லா கண்போல, அருந்துருக்குறமில் ஆன்மா நாடி, கண்ணிருள் தீர்ந்து. அடுத்தது பெரும்பெயர் கடவுளில் கண்டு, பெரும்பெயர் கடவுளில் கண்டு மயர் வர, மயர் வர கண்போல. இது ரொம்ப முக்கியம். நாடி தீர்ந்து கண்டு மயர் வர, நாடி தீர்ந்து கண்டு மயர் வர. அஞ்சில் கொண்டு போகிறாங்களா? முன்னாடி என்ன கண் போல வச்சுட்டாங்களா? கண் போல. இப்போ பெரும்பெயர் கடவுள், பெரும்பெயர் கடவுள் மகா வாக்கியம்னு சொல்லுவோம். மகா வாக்கியம்னு சொல்லுவோம். மகா வாக்கியம்னாலும் அஞ்செழுத்துனாலும் ஒன்று தான். சிவாய நம, சி சிவம், வா திருவருள், யா உயிர், திரோதானம், ஆணவமலம். சரிங்களா? இதில் பதி பசு பாசம், பதி பசு பாசம். இதில் இந்த 3மே எதில் உண்டு? பெரும்பெயர் கடவுளில் உண்டு. பெரும்பெயர் கடவுள்னு சொன்னாவே பதி உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு. ஆனால் அது எதை குறிக்குது? சிவத்தை தான் குறிக்குது. 3 பொருளுமே மகா வாக்கியத்தில் இருந்தாலும் பெரும்பெயர் கடவுள்னு சொன்னால் எதை குறிக்குது? சிவத்தை தான் குறிக்குது. இருக்கிறது 3 தான். பதிபசு பாசம் தான் பெரும்பெயர் கடவுளில் இருக்குது. ஆனால் பேரை சொன்ன உடனே
சிவன் தான் வருது. ஏன் வருதுன்னா தலைமை பற்றி. இப்போ நம்ம ஒரு ஊர் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஊரில் நிறைய அடியாக இருந்தாலும் சொன்ன உடனே நம்ம யாரை கேட்போம்? அந்த ஊரில் யார் சிறப்பானவங்களோ அவங்கள கேட்போம். புரியுதுங்களா? ஒரு ஊரில் இப்போ இப்போ ஒரு தொண்டர் கூட்டம் இருக்குது, தொண்டர் கூட்டம் இருக்கிறது. அங்கே சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? யார் அதில் பெரியவங்களோ அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் அந்த ஊரில் அவர் மட்டும்தான் இருக்கிறாரா? நிறையா பேர் இருந்தாலும் அவரை சொல்வதற்கு என்ன காரணம்? தலைமை பற்றி. யார் பெரியவாளோ அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் இல்லைங்களா? அதுபோல் இந்த மகா வாக்கியத்தில் பதி இருக்கிறது, பசி இருக்கிறது, பாசம் இருக்கிறது. ஆனால் மகா வாக்கியம்னு சொன்னால் எதை குறிக்கும்? சிவத்தை தான் குறிக்கும். சிவத்தை தான் குறிக்கும். காரணம் என்னது? அதனுடைய தலைமை பற்றி. தலைமை பற்றி. சரி, இந்த பெரும்பெயர் கடவுளில் கண்டு இப்போ பாருங்க, ஆன்மா நாடின்றார். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஆன்மா நாடி. ஆன்மா நாடி. இப்போ நாடணும்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்மாவை அறியணும். ஆன்மாவை அறியணும். பரமான்மான்னு ஒன்று இருக்குது, சீவான்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அறியணுமா இல்லையா? அதை எப்படி அறியறது அப்படின்னா, இந்த உடம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆராய்ச்சியை. உடம்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். என்னது? இந்த உடம்பு சடம். இல்லை சந்தேகம் இருக்கா? உடம்பு அறிவுடையதா அறிவற்றதா? அறிவற்றது. எனவே உடம்பு சடம். சரி, அந்த சடமாகிய உடம்புல நமக்கு இன்ப துன்பம் வருதா இல்லையா? இன்ப துன்பம் வருது. சடத்துக்கு அனுபவம் உண்டா? இல்லை. ஆனால் உடம்பு என்ன பண்ணுது? இன்பத்தை அனுபவிக்குது, துன்பத்தை அனுபவிக்குது. அப்போது உடம்பினுக்குள்ளே, சடமாகிய உடம்புக்குள்ளே இதற்கு வேறாகிய ஆன்மா என்ற ஒன்று உண்டு. உண்டா இல்லைங்களா? இப்போ உடம்பு வச்சே நாம் தெரிஞ்சுக்கலாம். உடம்பு சடம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அனுபவம் நிகழ்கிறதா இல்லையா? அனுபவம் நிகழ்கிறது. அப்போ உடம்புக்குள்ளே என்ன இருக்கிறது? ஆன்மா என்ற ஒன்று உண்டு. சரி, இந்த அனுபவம் கூட ஒரு உடம்புக்கு ஏற்படுகிற அனுபவம் இன்னொரு உடம்புக்கு ஏற்படுவதில்லை. அதுக்கு வேற, இதுக்கு வேற. நம்ம சும்மா நகைச்சுவையாக சொல்லணும், உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்குறாங்களா இல்லையா? ஏன்? அவனுக்கு அனுபவம் வேற, இவனுக்கு அனுபவம் வேற. அப்போ என்னது? உடம்புதோறும் வேறு வேறு ஆன்மா உண்டு. இப்போ உடம்புக்குள்ளே முதல்ல ஆன்மான்னு ஒன்று உண்டு. அந்த ஆன்மா ஒன்றல்ல, வேறு வேறு. எதனால்? அதுக்கு வர அனுபவம் இதுக்கு வர்றதில்லை, இதுக்கு வர அனுபவம் அதுக்கு வரதில்லை. எனவே உடம்புதோறும் என்ன உண்டு? வேறு வேறு ஆன்மா உண்டு. உடம்புதோறும் வேறு வேறு ஆன்மா உண்டு. சரி, அப்போது உடம்புதோறும் வேறு வேறு ஆன்மா இருந்தாலும் அது என்ன செய்யுது? இந்த உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது? கட்டுப்பட்டு நிற்குது. உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கா இல்லையா? ஏன்? ஒன்னிலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். 9 ஓட்டைக்குள்ள இந்த உயிராகிய பொருள் அடங்கி நிற்குது. போயிட்டு வருது, போகுது, வருது, போகுது, வருது. ஆனால் எப்போ போகிறதோ எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளே ஆன்மா என்ன செய்யிருக்கிறது? கட்டுப்பட்டு இருக்கிறது. உடம்புக்குள்ளே ஆன்மா கட்டுப்பட்டு இருக்கிறது. எனவே இது கட்டுப்பட்டு நிற்பதற்கு ஏதாவது ஒரு பந்தம் ஒன்று வேணும். கட்டுறதுக்கு ஏதோ ஒன்று வேணுமா இல்லையா? அப்போ அந்த பந்தத்துக்கு என்னது? ஒரு அனாதிய ஒரு பந்தம் உண்டு. உடம்புக்குள்ளே ஆன்மா கட்டுப்பட்டு நிற்பதற்கு அதுக்கு என்ன உண்டு? ஒரு பந்தம் உண்டு. அதுக்கு என்ன பேர்? ஆணவ மலம்னு பேர். ஆணவ மலம் என்று பெயர். சரி, அப்போது ஆணவ மலத்தினாலே உடம்புக்குள்ளே ஆன்மா கட்டுப்பட்டு நிற்கிறது. இப்படி கட்டுப்படுக்கிற இந்த ஆன்மா பிறப்புக்கு வருதலும் இறத்தலும் பிறத்தலும் என்ன செய்யுது? மேலே மேலே செய்து கொண்டே இருக்கிறது. இதற்கு அவத்தைன்னு பேர். இதுக்கு என்ன பேர்? அவத்தை. என்ன அவத்தை? 2 அவத்தை இருக்கு. 2 அவத்தை. நான் அவத்தை எண்ணிக்கை சொல்லும் போதே நீங்கள் உஷாராயிக்கணும். காரண அவத்தை, காரிய அவத்தை.
மூணுன்னு சொன்னால் வேற, ரெண்டுன்னு சொன்னால் வேற. காரணவத்தை 2, காரிய அவத்தை. நான் காலையிலே சொன்னதான். மொத்த செய்தியும் இன்றைக்கி அப்படியே டைட்டில் போட்டு போகும்போது நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், இதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். சரியா? காரணவத்தை, காரியவத்தை. காரணவத்தை என்னது? காரணவத்தை எத்தனை வகைப்படும்? 3. என்னது? காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம். காரண கேவலம் எது? காரண கேவலம்னு என்ன? முதல் பிறப்புக்கு முன்னாடி, பிறவிக்கு வருவதற்கு முன்பாக ஆன்மா இருந்த நிலைக்கு என்ன பேர்? காரண கேவலம். முதல் பிறப்புக்கு வந்துச்சா இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆன்மா இருந்ததுக்கு என்ன பேர்? காரண கேவலம். சரி. காரண சகலம் முதல் பிறப்பிலிருந்து கடைசி பிறப்பு வரைக்கும். ஒரு கோடி பிறப்பு பிறக்குதுன்னு வச்சுக்கங்க. முதல் பிறப்புக்கு முன்னாடி காரண கேவலம், 1வது பிறப்பிலிருந்து கடைசி பிறப்பு வரைக்கும் இருக்கிறது என்னது? காரண சகலம். முத்திக்கு போயிட்டா காரண சுத்தம். சரிங்களா? பிறப்புக்கு வாராத நிலை, பிறப்புக்கு வந்த நிலை, முத்தி நிலை. இதுதான் காரணம். புரியுதா? சரி, இதை அப்படியே வச்சிருங்க. இப்போ காரியவத்தை, இது எத்தனை வகைப்படும்? காரியவத்தை எல்லாம் இப்போ ஒரு அவத்தை எங்களுக்கு நல்லா தெரியுது. அப்படியா? காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம். சுத்தம் அப்படிங்கிறீங்களா? அப்படி காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம். இதில் இது 5 வகைப்படும், இது 5 வகைப்படும், இது 5 வகைப்படும். காரிய கேவலம் 5 வகை, காரிய சகலம் 5 வகை, காரிய சுத்தம் 5 வகை. கேவலத்தில் கேவலம் இம்மக்கான அடிக்கடி போயிடுது. கேவலம் என்னது? கேவல சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீனம். சரியா? சகலத்திலையும் சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீனம். சுத்தத்திலையும் அதே தான். என்னது? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். 5க்கும் ஒரே பேர் தான். ஆனால் முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு அடை போட்டுக்கணும். ஆமாம். கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல சுளுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம். சகலத்தில் சகல சாக்கரம், சகல சொப்பனம், சகல சுளுத்தி, சகல துரியம், சகல துரியாதீதம். இதில் நின்மல சாக்கரம், சுத்தன்னு கூட போட்டுக்கலாம், சுத்த சாக்கரன்னு போடலாம். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். அடை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாக்கரை, சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம்
என்ன அவத்தையோ அதை முன்னாடி போட்டுக்கணும். சரிங்களா? நின்மலம்னு போட்டுக்கணும். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். சகலத்தில் சகல சாக்கரம், சகல சொப்பனம், சகல துரியம், சகல சுளுத்தி, சகல துரியம், சகல துரியாதீதம். சரியா? என்னமோ சொல்கிறீங்க, அப்படி இருக்கா? நிறைய சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. இல்லை, ஏற்கனவே பல முறை பார்த்தது தான் இல்லையா? இது எதுவும் புதுசாக சொல்லலை. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஏற்கனவே வகுப்பில் சொன்ன செய்தி தான். உண்டா இல்லையா? எனவே இந்த ஆன்மா உடம்புதோறும் வேறு, உடம்புதோறும் வேறு. அப்புறம் அது பிறவிக்கு வருகிறதுனால அதுக்கு என்ன உண்டு? காரண அவத்தை என்ற ஒன்று உண்டு. பிறவிக்கு வாராத நிலை உண்டு, வந்த நிலை உண்டு, முத்து நிலை உண்டு. அதனால் ஆன்மாவுக்கு என்ன உண்டு? காரண அவத்தை உண்டு, காரண அவத்தை உண்டு. சரி, பிறவிக்கு வந்தாச்சு. பிறவியிலையும் இது என்ன பண்ணுது? காரிய அவத்தைப்படுகிறது. நனவு, கனவு, நனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். இங்கே வந்ததுக்கப்புறமும் சரி, ஒரு தடவை தான் வந்தாச்சே, ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னது? அப்படி இல்லை. இங்கேயும் எப்படி அறிகிறது? நனவில் ஒரு மாதிரி அறியுது, கனவில் ஒரு மாதிரி அறியுது, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள், இந்த 4லையும் எப்படி அறிகிறது? 5லையும் ஒவ்வொரு மாதிரி அறியுது. 5லையும் ஒவ்வொரு மாதிரி அறிகிறது. எனவே என்ன உண்டு? ஆன்மாவுக்கு அவத்தை என்ற ஒன்று உண்டு. அந்த அவத்தைப்படுவதனால இதற்கு என்ன கிடையாது? தன்வயத்தனாதல் இல்லை. தன்வயத்தன்கிற தன்மை எதுக்கு கிடையாது? ஆன்மாவுக்கு கிடையாது. நமக்கு தன்வயத்தனாத தன்மை இருக்கா? இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த அவத்தைப்படுகிற போது நம்ம விருப்பத்துக்கு அவத்தைப்படுது. அது எப்படி இழுக்குதோ அப்படிலாம் நான் போக வேண்டியதாக இருக்கா இல்லையா? தூங்கணும்னு நினச்சா தூக்கம் வராது, கேட்கணும்னு நினச்சா தூக்கம் வந்துடும் இல்லையா? அப்போ அது என்னது? நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆன்மாவுக்கு தன்வயத்தனாகிற தன்மை இல்லை. என்னம்மா? எதுங்கம்மா? இப்போ நம்ம என்ன சிறப்பு இயல்புக்கே போகல, பொது இயல்பு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம பற்றி தான் பேச்சு. நம்ம தான்மா சீவன் முத்தனுங்கிறீங்களா? ஆமாம், இப்போல்லாம் பொது இயல்பு தான். ஆன்மா நாடி இப்போ எங்கே இருக்கிறோம்? ஆன்மா நாடி, அருந்துயர் குறமையில் ஆன்மா நாடி. ஆன்மா நாடுறது என்ன இலக்கணம்? பொது இலக்கணம். பொது இலக்கணம் யாருக்கு? நமக்கு தான். நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிடக்கூடாது. அது திருப்பி எங்கே பார்க்கணும்? அதை கண்டு, பெரும்பெயர் கடவுளில் கண்டுன்னு வருதா இல்லையா? அங்கே தான் சிவன் முத்தர் வருவார். முதல்ல யாருக்குரிய இலக்கணம்னு முதல்ல வைக்கணும். இப்போ எது? இப்போ நமக்கு பொதுவில் நிற்கிறவங்களுக்கு, பொதுவில் நிற்கிறவங்களுக்கு தான் இப்போ பேச்சு. அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி. இப்போ நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்கே நிற்கிறோன்னு தெரியணும். இப்போ நம்ம எதை பேசிகிட்டு இருக்கிறோம்? அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி. ஆன்மா நாடுறதுனா என்ன? பரமான்மாவின் இலக்கணத்தை நாடணும், சீவான்மாவின் இலக்கணத்தை நாடணும். சீவான்மாவின் இலக்கணம் என்னது? சீவான்மா இலக்கணம் என்னது? உடம்புதோறும் உயிருண்டு, உடம்புதோறும் உயிருண்டு. ஒவ்வொரு உயிரும் வேற வேற. இந்த உயிருக்கு இருக்கிற அனுபவம் வேற, அந்த உயிருக்கு இருக்கிற அனுபவம் வேற. அடுத்தது, இது உடம்புக்குள்ளே கட்டுண்டு இருக்குதுன்னா இதுக்கு ஆணவமலம் என்ற ஒன்று உண்டு. இது பிறவிக்கு வந்த நிலை, வராத நிலை, வீடு பேருன்னு 3 நிலை உண்டு. அதுக்கு காரண அவத்தைன்னு பேர். பிறவிக்கு வந்த நிலையிலையும் இது அவத்தைப்படும், பிறவிக்கு வந்த நிலையிலையும் இது அவத்தைப்படும். அந்த அவத்தை என்னது? காரிய அவத்தைன்னு பேர். அவத்தைப்படுவதனால ஆன்மாவுக்கு தன்வயத்தனாகிற தன்மை இல்லை. சரிங்களா? வரிசையாக வந்துருச்சாம்மா? வந்துருச்சு, ரைட்டு. இல்லை இங்கே ஏதாவது இடையில காணாமா?
வந்துருச்சு. சரி, இது ஆன்மா. ஆன்மாவை இப்படி நாடலாம். சரி, பரமான்மாவை எப்படி நாடுறது? பரமான்மாவை எப்படி நாடுவதுன்னு கேட்டால், இந்த தன்வயத்தனாகாத ஆன்மாவுக்கு தன்வயத்தனாகிய தன்மையுடைய பெருமான். அவன் யாரு? தன்வயத்தன் தன்மையை உடைய பெருமான் இந்த உயிர்கள் பொருட்டு உலகத்தை என்ன செய்கிறான்? தோற்றி நின்றி ஒடுக்குகிறான். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் ஆகிய 3 தொழிலை பரமான்மாவாகிய பெருமான் செய்கிறான். யாருக்காக? இந்த சிவான்மாவாகிய உயிர்கள் பொருட்டு முத்தொழிலை இறைவன் செய்கிறான். அப்படி முத்தொழில் செய்கிற இறைவன் படைக்கிற போதோ, காக்கிற போதோ, ஒடுக்குகிற போதோ அவன் விகாரப்படுவதில்லை. அவன் விகாரப்படுவது இல்லை. நாம் ஒரு தொழில் செஞ்சோம்னா என்ன செய்வோம்? விகாரப்படுவோம். விகாரப்படுவோமா, படமாட்டோமா? நமக்கு விகாரம் உண்டா இல்லையா? உண்டு. ஏன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? அழுந்தாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அழுந்தாமனா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி பிரசாதம் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட கொடுத்து சக்கரை பொங்கல் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. நீங்கள் கொடுக்கும்போது என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அந்த வரவங்க அப்படி பார்ப்பீங்க. நம்ம ஐயா நல்லா இருக்கிறீங்களான்னா ஒரு கரண்டி சேர்த்து வைப்பீங்க. அப்புறம் இன்றைக்கி ஐயா சக்கரை பொங்கல் கொடுத்தா இருப்பார் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் வரும். ஆக நம்ம ஒன்றும் பண்ணல, யாரோ செஞ்சாங்க, நாம் எடுத்து கொடுத்தோம். ஆனால் அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? பாராட்டினா நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்னத்தை சக்கரை பொங்கல் கொடுத்தாரு அவர் அப்படின்னா, ஐயோ என்ன எதுக்கு கேட்குற, கொடுத்து தான் நான் கொடுத்தேன். அப்போ அந்த தொழில் செய்கிற போது நம்ம என்ன செய்கிறோம்? அதில் இன்பப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், அதில் அழுந்துறோம். அழுந்தாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? எந்த வேலையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? இப்போ பாடம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். வருமா வராதா? ஏன்னா நம்ம அதில் அழுந்துறோம். இப்போ நான் புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நடத்திட்டேன்னு நான் நினச்சேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். புரியுதுங்களா? எனக்கு சந்தோஷம் எப்போ வரும்? உங்கள் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்தாவே தெரிஞ்சிடும். புரிஞ்சுது, புரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சிருதா இல்லையா? அப்போ என்ன வருது? பரவாயில்லையா அப்படி ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? இது அழுந்துறதுன்னு பேர். இதுக்கு என்னது? அந்த அந்த நாம் செய்கிற வேலையில் நம்ம என்ன செய்கிறோம்? அழுந்துகிறோம். அழுந்தாமல் செய்ய முடியாது. ஆன்மாவுக்கு இலக்கணம் பெருமானால் மட்டும்தான் ஒரு விடயத்தை, ஒரு செயலை அழுந்தாமல் செய்ய முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் சங்கற்பத்தினால் செய்கிறான், நாம் கரணங்களினால் செய்கிறோம். சங்கற்பம்னா என்னது? நினைவு மாத்திரையில். இப்போ உலகம் தோன்றணும்னு சொன்னால் அவன் உலகம் தோன்றட்டும்னு நினைச்சானே என்ன ஆகிடும்? உலகம் தோன்றிடும். நாம் ஒன்றை தோற்றுவிக்கணும்னு வச்சுக்க, நம்ம ஒரு பானை செய்யணும்னா என்ன செய்யணும்? மண்ணை எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை மிதித்து பக்குவப்படுத்தி அந்த பானை செய்யணும். செஞ்சு முடிச்சோன்னா ஆஹா பரவாயில்லையா, அருமையாக வந்துருச்சியா, நான் பானை செஞ்சேன் பாரு அப்படின்னு நமக்கு ஒரு என்ன வரும்? நல்லா வரலைன்னா ஐயா என்னையா இப்படி வந்துருச்சு அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம்? கரணங்களினாலே தொழில் செய்கிறோம். பெருமான் சங்கற்பத்தினால் செய்கிறான். சங்கற்பத்தினால் செய்வதனால அவன் அழுந்துவதில்லை. நாம் கரணங்களினாலே செய்வதனால நாம் அழுந்துகிறோம். எனவே இறைவனுக்கு என்ன உண்டு? விகாரம் இல்லை. விகாரம் இல்லை. அப்போ விகாரம் இல்லாத இறைவன் என்ன செய்கிறான்? உலகத்தை தோற்றுவிக்கின்றான், காக்கிறான், ஒடுக்குகிறான். இந்த 3ஐயும் செய்கிறான். அப்போது இந்த 3ஐயும் செய்தாலுமே அவன் எப்படி செய்கிறான்னு கேட்டால், அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்திற்கேற்ப உலகத்தை படைக்கிறான். உலகத்தை இப்போ எப்படி படைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த உலகத்தில் யார் யார் இருக்க போகிறாங்க இப்போ முடிவு பண்ணிடுறாரு. ஒரு உலகத்தை படைக்கும்போது இது யாருக்குரியது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் என்ன, அதற்குரிய பக்குவம் என்ன, இதை அறிஞ்சுதான் என்ன செய்கிறாரு? உலகத்தை படைக்கிறார். எல்லாமே உலகத்திற்கு எல்லாமே போக பொருள் தான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சும்மா கிடக்குதுன்ட்டு. ஆனால் நமக்கு இல்லை, அது போகம். அது வேறு யாருக்கோ போகத்துக்காக அது படைக்கப்பட்டிருக்கிறது. பயனில்லாத பொருள் எதுவுமே உலகத்தில் இல்லை. ஒவ்வொன்றும் ஒருவரை நோக்கி படைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? எதுவும் இது இங்கே இப்போ வந்தோம்னா
இங்கே இதுக்குரிய போகம் என்னன்னு தான் இந்த இடத்த படைச்சிருக்கிறேன். இப்போ திருப்பத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பத்தூரில் இருக்கிற எல்லாமே ஒரு காரணம் பற்றி படைக்கப்பட்டிருக்குது. இங்கே இருக்குதுன்னா ஒரு காரணம் இருக்குது, இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ என்னது, அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்திற்கு ஏற்ப உலகத்தை பெருமான் படைக்கின்றான், உலகத்தை படைக்கின்றான். அப்படி படைக்கிற போது அவன் என்ன செய்கிறான், மாயையிலிருந்து அந்த உலகத்தை படைக்கிறான். மாயையிலிருந்து, இதெல்லாம் நூற்பாலோட கருத்து, இதெல்லாம் நூற்பாவின் கருத்து. அதை தான் உங்களுக்கு என்ன செய்கிறோம், அப்படியே தொட்டுக்கிட்டே போகிறான். காரணம் ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து, இதெல்லாம் நூற்பா கருத்து சொல்லணும், சிறப்பு பாயிரம்னு இதெல்லாம் சொல்லணும். எனவே அவன் அப்படி படைக்குங்கால் அவன் என்ன செய்கிறான், லயம் போகம் அதிகாரம். அவன் என்ன செய்கிறான், லயம் போகம் அதிகாரம் என்று அவத்தை கூறுகிறான். நமக்கு அவத்தை உண்டு. என்ன அவத்தை, எனக்கு என்ன அவத்தை, காரண அவத்தை, காரிய அவத்தை. அதுலேயும் சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம்னு நமக்கு அவத்தை உண்டு. இறைவனுக்கு அவத்தை உண்டான்னு கேட்டால் உண்டு. என்னது, லயம் போகம் அதிகாரம். சரி, முதல்ல இந்த அவத்தை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அவத்தை என்பதற்கு நிலை வேறுபாடு. நிலை வேறுபாடு. அவத்தைனா வேற ஒன்றும் கிடையாது, ஒரே மாதிரி இருந்தால் அவத்தை இல்லை. ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகிறோம், இன்னொரு மாதிரி மாறுறோம். அப்போ அவர் என்ன ஆகிட்டார்னு அர்த்தம், அவத்தை உருகிறார்னு அர்த்தம். ஒரே மாதிரி இருந்தால் அவர் அவத்தை அடையலைன்னு அர்த்தம். நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு திறந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அப்படி ஒரே மாதிரி இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், அவத்தை படுக்கிறோம், அவத்தை படுக்கிறோம். நமக்கு நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள்னு அவத்தை உண்டு. இறைவனுக்கு லயம் போகம் அதிகாரம், லயம் போகம் அதிகாரம் என்று 3 அவத்தை உண்டு. லயம்னா என்னது, போகம்னா என்ன, அதிகாரம்னா என்ன? லயம் போகம் அதிகாரம். சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்தவித்தை. அருவம் அருவுருவம் உருவம். இறைவன் அருவத்திருமேனி அருவுருவத்திருமேனி உருவத்திருமேனி, இந்த 3ஐயும் கடந்திருக்கிற பெருமான். இந்த 3ஐயும் கடந்திருக்கிற பெருமான் நம் பொருட்டு ஆன்மாக்கள் பொருட்டு அவத்தை உருகிறான், கீழே இறங்குறான். அருவத்திருமேனிக்கு வரான், அருவுருவத்திருமேனிக்கு வருகிறான், உருவத்திருமேனிக்கு வருகிறான். 3 என்னது, அவத்தை தான். அவனோட தடத்தம் தான், அவனுடைய தடத்தந்தான், இல்லைங்களா? உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம், அருவுரு ஆனபோது திருமேனி உபாயம் பெற்றோம், செப்பிய 3ம் நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. அவன் அருவமாக வந்தாலும் சரி, அருவுருவமாக வந்தாலும் சரி, உருவமாக வந்தாலும் சரி, எல்லாம் என்னது, கருணையின் வடிவு, கருணையின் வடிவு. நம்பால் கொண்ட கருணைக்காக அவன் கீழே இறங்கி வரான், அவன் கீழே இறங்கி வரான். சொரூப சிவம் நம் பொருட்டு என்ன செய்யுது, இப்படி கீழே 3 நிலைக்கு கீழே இறங்கி வருகிறான். இது அவனுக்கு அவத்தை பேதம் என்று சொல்லப்படும். ஆனால் நமக்கும் அவத்தை உண்டு, அவனுக்கும் அவத்தை உண்டு. ஆனால் 2க்கு என்ன வேறுபாடு? நம்ம அவத்தையினால் விகாரப்படுவோம், அவன் அவத்தையால் என்ன செய்ய மாட்டான், விகாரப்பட மாட்டான், இல்லையா? நனவு இங்கே ஆன்மா 96 கருவியோடு இருந்தால் நம்ம ஒரு மாதிரி இருப்போம், அங்கேயே 35 ஆயிடுச்சுன்னா வேறு மாதிரி ஆயிடுவோம், கண்டத்துக்கு வந்தால் வேறு மாதிரி ஆயிடுவோம், இதயத்துக்கு வந்தால் கீழே இறங்க இறங்க என்ன ஆகுது, புரிகிற மாதிரி இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும், புரியாது. ஏன்?
அவத்தை. ஆனால் பெருமான் எந்த நிலையில் நின்னாலும் ஒரே மாதிரி இருப்பான். அவன் லயமாக இருந்தாலும் சரி, போகமாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்வதில்லை, எல்லாமே அவன் வேறுபாடு அடைவதில்லை. எனவே இதெல்லாம் அவனுக்கு என்னது, உபச்சாரம்னு பேர். இவையெல்லாம் உபச்சாரம். உபச்சாரம். இந்த லயம் போகம் அதிகாரமாகி எல்லாமே என்னது, உபச்சாரம்தான். எனவே அந்த பெருமான் நமக்காக என்ன செய்கிறான், உயிர்கள் மாட்டு உலகத்தை படைக்கிறான். தனு கரண புவன போகங்களை உயிர்கள் மாட்டு படைத்து கொடுக்கிறான். அப்படி படைத்து கொடுக்கிற பெருமான். இப்போ அவன் யாரு, அவன் பரமான்மா, நாம யாரு, சீவான்மா. இந்த பரமான்மா சீவான்மா ஆகிய இவற்றினுடைய நிலைகளை எதனால் அறியலாம், கருதல் அளவையால் அறியலாம். கருதல் அளவை. கருதல் அளவை சிவஞான போதத்தை ஏற்கனவே சொன்னேன். முதல் நூற்பாவே என்னது, கருதல் அளவை தான். கருதல் அளவையாலே காணலாம். கருதல் அளவினாலும் அனுமானம்னாலும் ஒன்று தான். இப்போது கருதல் அளவில் காணணும்னு சொன்னால் நீங்கள் சிவஞான போதத்தில் முதல் நூற்பா, ரெண்டாவது நூற்பா, 3, 4, 5, 6 இந்த 6 நூற்பாக்களையும் அறியணும். ஆன்மா நாடி அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், ஆன்மா நாடி என்பதற்கு சிவஞான போதம் 1 to 6 நூற்பாக்களினுடைய கருத்தை அறிதல். அறிஞ்சிங்கன்னா ஆன்மா நாடியாச்சுன்னு அர்த்தம். சரியா? ஒன்றும் இல்லை, இப்போது சும்மா அப்படியே தலைப்பு மட்டும் அப்படியே ஒவ்வொன்றை தொட்டுட்டு போனால் தெரியும். சிவஞான போதத்தில் முதல் நூற்பா என்னது, எல்லாம் கையில் புத்தகம் வச்சுருக்கீங்கல்ல, படிங்க, புத்தகத்தை பார்த்து படிங்க. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இது 3 அதிகரணம். இந்த நூற்பா 3 அதிகரணம் இருக்குது. அதிகரணம்னா என்ன, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? இது சும்மா செய்யுள் நூற்பா கருத்தை மட்டும் சொல்லணும். 3 அதிகரணம். முதல் அதிகரணம் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின். அவனென்றும் அவளென்றும் அது என்றும் பலவாய் சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி தோற்றம் நிலைபெறுதல் ஒடுக்கம் ஆகிய 3 தொழிலை உடையது. இதுதான் முதல் அதிகரணம். அதாவது உலகம் எப்படிப்பட்டது, உலகம் எப்படிப்பட்டதுன்னா அவளாக இருக்கும், அவனாக இருக்கும், அதுவாக இருக்கும். 3 தானே. ஒன்று சடமாக இருக்கும், ஆண்பாலாக இருக்கும், பெண்பாலாக இருக்கும். உயிர்கள் ஆண்பால் பெண்பால், மற்றவையெல்லாம் சடமாக இருக்கும். எனவே அவனென்றும் அவளென்றும் அது என்றும். 3 பலவாய். இந்த 3 ஒன்றுன்னும் இல்லை. அவள்னா பல, அதுனா பல, அவன்னா பல. பலவாய். அப்புறம் சடமாய். சடமாய். உலகம் எப்படி என்னது, சடப்பொருள். இதெல்லாம் லாஜிக்கு. இது நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன், பின்னாடி இது பூரா விரிவாக பேசலாம். பலவாய் சடமாய் சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி. உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். உலகம்னு சொன்னால் அது ஒரு காலத்தில் தோன்றி இருக்கும், ஒரு காலம் வரைக்கும் நிற்கும், ஒரு காலத்தில் ஒடுங்கிடும். உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவது. உலகம் தோன்றுவதுமில்லை ஒடுங்குவதுமில்லை என்று சொல்வோரை மறுத்து சில பேர் சொல்கிறாங்க, உலகத்தை யாரும் தோற்றுவிக்கலை, உலகம் ஒடுங்குவதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களையெல்லாம் மறுத்துட்டு என்ன சொல்கிறாரு, உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். இதுதான் முதல் நூற்பா முதல் அதிகரணம். முதல் நூற்பால முதல் அதிகரணம். ரெண்டாவது அதிகரணம் இப்போ தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொன்னால் இதை தோற்றுவதற்கும் காப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒருவன் வேண்டும். சரிங்களா? தோற்றணும்னா ஒரு ஆள் வேணும், அதை காப்பாற்றணும்னா ஒரு ஆள் வேணும், ஒடுக்கணும்னா ஒரு ஆள் வேணும். இது யார் அப்படின்னா
யார்? பிரமன் தோற்றுவிப்பார், திருமால் காப்பார், உருத்துன்னு ஒடுக்குவார்னு சொன்னால் இவர்களெல்லாம் முதல்வர் அல்ல, இவர்களெல்லாம் முதல்வர் அல்லர். இவர்களுக்கு மேலே ஒருவன் உண்டு. திருமாலுக்கு மேலே ஒரு ஆள் உண்டு, உருத்தனுக்கு மேலே ஒரு ஆள் உண்டு, பிரமனுக்கு மேலே ஒரு ஆள் உண்டு. அது பரசிவம் என்று சொல்லக்கூடிய சிவம். சிவபெருமான் ஆணையின் வழி உலகத்தை என்ன செய்வாங்க? பிரமன் தோற்றுவிப்பான். இறைவனது ஆணையின் வழி திருமால் காப்பார், இறைவனது ஆணையின் வழி உருத்திரன் ஒடுக்குவார். எனவே இந்த மூவருக்கு வேறாக கர்த்தா நிமித்த காரணன் ஒருவன் உண்டு, அது சிவபெருமான். இது 2வது அதிகரணம். முதல்ல உலகம் தோன்றி நின்று ஒடுங்கணும் நிறுவனம், தோன்றி நின்று ஒடுங்கின பிறகு அதை செய்வதற்கு ஒரு நிமித்த காரணன் ஒருவன் வேண்டும்னு சொல்கிறார். அப்புறம் 3வது, நான் 100 அப்படி தொட்டுக்கிட்டு போகிறேன், ஆன்மா நாடிக்கு தான் நிற்கிறேங்க. எங்கே நிற்கிறோம்? ஆன்மா நாடி. தீர்ந்தது போங்க அப்படிங்கிறீங்களா? சரியா? ஏன்னா 100 பூரா சொல்லணும், சிறப்பு பாயிரத்தில் இதெல்லாம் சொல்லணும். சும்மா அப்படியே தொட்டுட்டு தான் போகிறோம். இதெல்லாம் இப்போ இது விரிந்த செய்தி இல்லை, விரிந்த செய்தி பின்னாடி வருது. சரியா? எனவே 3வது நூற்பால நிமித்த காரணன் ஒருவன் அல்ல பலர். சிவபெருமான் ஒருத்தர் இல்லைங்க, அது பல பேர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் மறுத்து சிவபெருமான் ஒருவனே அப்படின்னு நிறுவுறார். இதில் முதல் நூற்பால். அப்போ முதல் நூற்பால என்ன முடிக்கிறாரு? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், தோன்றி நின்று ஒடுக்குவதற்கு ஒருவன் வேண்டும், அந்த ஒருவன் சிவபெருமான் தான், அது பலரல்ல, ஒருவன் தான். சரிங்களா? இது முதல் நூற்பா முடிஞ்சிருச்சு. 2வது நூற்பாவுக்கு வந்தீங்கன்னா உலகத்தை இறைவன் தோற்றுவிக்கிறான் இல்லையா? உலகத்தை இறைவன் தோற்றுவிக்கிறான். எதற்காக? ஆன்மாக்களுக்காக. ஆன்மாக்களுக்காக இறைவன் என்ன செய்கிறான்? உலகத்தை தோற்றுவிக்கிறான், உலகத்தை தோற்றுவிக்கிறான். அப்படி தோற்றுவிக்கிற போது ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்குள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம்? அத்துவித சம்பந்தம். அவன் எப்படி இருப்பான்? ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்பான். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே. 4 அதிகரணம். அவையே தானேயாய், அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்பது முதல் அதிகரணம். 2வது நூற்பால, 2வது நூற்பால முதல் அதிகரணம் என்னது? அவையேயாய் தானேயாய் அவையே தானே. 2வது அதிகரணம் ஆணையின் இருவினையின். 3வது அதிகரணம் போக்குவரவு புரிய. 4வது அதிகரணம் நீக்கமின்றி நிற்குமன்று. ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்று. இதில் ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்குரிய சம்பந்தம் அத்துவிதம் என்பது முதல் அதிகரணம். அடுத்தது வினையினுடைய இலக்கணம். வினையினுடைய இலக்கணம் 2, மாயாமலத்தின் இலக்கணம் 3, ஆணவ மலத்துக்கும் திரோதான சக்திக்கு இலக்கணம் 4. பாசத்துக்கு இலக்கணம் சொல்கிறார். 2வது நூற்பால அத்துவித இலக்கணம் சொல்கிறாரு, வினைக்கு இலக்கணம் சொல்கிறாரு, கண்ம மலத்துக்கு இலக்கணம் சொல்கிறாரு, மாயாமலத்துக்கு இலக்கணம் சொல்கிறாரு. அடுத்தது 4வது அதிகரணத்தில் ஆணவ மலத்துக்கும் திரோதான சக்திக்கு இலக்கணம் சொல்கிறார். சரியா? சத்தத்தையே காணும். இதெல்லாம் இருக்கு, நீங்கள் இது புரியலன்னு யோசிக்க வேண்டாங்க. இதெல்லாம் பின்னாடி நூலுக்குள்ளே இருக்குது, ஹெட்லைன்ஸ் மட்டும்தான். சரியா? 3வது அதிகரணத்தில் 3வது நூற்பா ஒரு 10 தடவை நூற்பா படித்து பார்க்கலாமே. படிக்கலாமா படிக்கக்கூடாதா? படிங்க. ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உளதே. ஆன்மா உளது. 7 காரணம் சொல்கிறார். ஆன்மா என்ற ஒன்று உண்டு, சூனிய ஆன்மா இல்லை, தூளதேக ஆன்மா இல்லை, பிராணன் ஆன்மா இல்லை, அந்த கரணங்கள் ஆன்மா இல்லை என்று வரிசையாக மறுத்துக்கிட்டே வர்றார். 7 காரணம் சொல்லி ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு நிறுவுறார் 3வது நூற்பால. சரியா? 4ல் அந்த கரணம்
அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சரசி ஏய்ப்ப நின்று அஜபத்தை தேன்னு சொல்கிறார் 4வது நூற்பால. அதில் முதல்ல அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல, அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல. முதல்ல 7 காரணம் சொல்கிறாரு. 3வது நூற்பால 7 காரணம் சொல்கிறாரு. இன்னும் அதெல்லாம் நடத்தாமல் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஹெட்லைன்ஸ் தான் சரியா. 4வது நூற்பால ஒன்று சொல்லி 8 காரணம் சொல்லி ஆன்மாவை விளக்குறார். 8 சொல்லி ஆன்மா விளக்கி ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது என்பதை 4ல் 2 என்ன சொல்லுது? ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது, சகச மலத்து உணராதுன்னு சொல்கிறார். புத்தகத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது புரியும். புத்தகம் இல்லைன்னா காற்றுல கயிறு திரிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படி தான் இருக்குது. இது வேற சொல்லணுமாங்கிறீங்களா? சகச மலத்து உணராதுன்னு இருக்கா இல்லையா? அது ஆணவ மலத்தின் இலக்கணத்தை சொல்லி ஆன்மாவின் அறிவை மறைக்குதுன்னு சொல்கிறார். சரியா. அடுத்தது ஆன்மா அவத்தைப்படும், ஆன்மா அவத்தைப்படுங்கிற 4ல் 3. சரி 5 நான் அப்படியே தொட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறியா ஆங்க அவை போல தாம்தம் உணர்வில் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. ஐயா இல்லைங்க, இதெல்லாம் தலைப்பு தான். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சூத்திரம் முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு சூத்திரம் முடியாது. அவ்வளோ செய்தி இருக்குது அதுக்குள்ளே. உங்களுக்கு சும்மா அப்படி நூற்பாவை படித்து காமிக்கிறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? இதில் இருக்கிற செய்தியெல்லாம் இப்படி 2 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துல எல்லாம் போக முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு நூற்பா முடிஞ்சால் பெரிய விஷயம். அவ்வளோ செய்தி அதுக்குள்ளே கிடக்குது. அதனால் சும்மா அப்படி தலைப்பு சொன்னாலும் புரியாதுன்னு தெரியும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? எங்கேயோ கேட்ட குரல், அதுக்காக தான். சரியா. 5வது நூற்பால் என்ன செய்கிறாரு? எதுக்கு இலக்கணம் சொல்கிறாரு? பாச இலக்கணம், பாசத்துக்கு இலக்கணம் சொல்கிறார். 5 பாசத்துக்கு இலக்கணம் சொல்கிறாரு. சரி 6 பசுவுக்கு இலக்கணம் சொல்கிறார். உணர்வுறு எனின் அசத்தே உணராது எனின் இன்மையின் இருதிரு நல்லது சிவசத்தாமென மண்ணுலகேன்னு சொல்லி முடிக்கிறார். எனவே இந்த 6 நூற்பாவை நீங்கள் அறிந்தால் என்னது? ஆன்மாவை நாடிடலாம். ஆன்மாவை நாடி அப்புறம் அதுக்கடுத்து என்ன செய்யணும்? அருந்துயர் கரும்பையில் ஆன்மா நாடி பெரும்பெயர் கடவுளில் கண்டு பரமான்மா சீவான்மா ஆகிய இரண்டினுடைய சிறப்பு இயல்பு என்ன செய்யணும்? சிறப்பு இயல்பு. சிறப்பு இயல்பு எப்படி அறியலாம்? கண்ணுருள் தீர்ந்தால் அறியலாம். கண்ணுருள் தீர்ந்தால் அறியலாம். கண்ணுருள் எப்போ தீரும்? அது ஓமை மூலமாக சொல்கிறது என்னது? சிவஞான போதமாகிய இந்த நூல், சிவஞான போதமாகிய நூல் அறிந்தால் அனுபவமாக அறிந்து என்ன செய்யணும்? அனுபவமாக அறியணும். அனுபவமாக எப்படி அறியறது அப்படின்னா முறையாக உபதேசம் பெற்று, குரு உபதேசம் பெற்று சாதனை செஞ்சு இந்த நூலை கேட்கணும். நூல் கேட்கணும்னா 2 வகையாக கேட்கலாம். பொதுவாக கேட்கலாம், சிறப்பாக கேட்கலாம். பொதுவாக கேட்குறவங்களுக்கு ஆராய்ச்சி அறிவும், சிறப்பாக கேட்பவர்களுக்கு அனுபவ அறிவும் வாய்க்கும்.
அப்போது நம்ம உபதேசம் பெற்று சாதனை செய்து கொண்டு வருகிற வரைக்கும் இந்த நூலின் பயன் ஆராய்ச்சி அறிவு. ஆராய்ச்சி அறிவு என்ன செய்யும்? ஆராய்ச்சி அறிவின் பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு பெருமான் ஒருவன் உண்டு, அவன்தான் முதல்வன் என்பதை அறிவு அறிந்து கொள்ளும். ஆனால் அனுபவத்துக்கு வருமானு கேட்டால் வராது. அப்போது அறிதல் வேணும், கண்டிப்பாக வேணும். அது தேவையில்லையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அதன் பிறகு என்ன செய்யணும்? அந்த பூசை தொடர்ந்து வழுக்கிற போது, ஐந்தெழுத்தை சொல்லுகிற போது, இருவனை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், இந்த 3 வாய்க்க பெறணும். இப்போ 6க்கு அப்புறம் என்னது? 7ஆம் நூற்பா. 7 முடிஞ்ச உடனே 8 வைக்கிறாரு. 8 ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே என்று வைக்கிறார். இதற்கு முன்னாடி இந்த 7க்கும் 8க்கும் நடுவில் ஒரு செய்தி வைக்கிறார். என்னது? இருவனை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம். இருவனை ஒப்பு, மலபரிபாக, சத்தினிவாதம் வாய்க்கப்பெற்ற ஆன்மாக்களுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? 7 வரைக்கும் முடிச்சிருக்கணும். ஆராய்ச்சி அறிவு முற்று பெற்றிருக்கணும். ஆராய்ச்சி அறிவு முற்று பெற்றிருக்கணும். இருவனை ஒப்பு நிகழ்ந்திருக்கணும். மலைபரிபாகம் நிகழ்ந்திருக்கணும். சத்தினிபாதம் நிகழ்ந்திருக்கணும். இந்த 3 நிகழ்ந்த ஆன்மாக்கள் சரியை, கிரியை, யோகத்தை முற்றுவித்திருப்பாங்க. சரியை, கிரியை, யோகம். சரியைக்குரியது சமயதீக்க, கிரியைக்கும் யோகத்துக்கும் இந்த 2க்குரியது விசேடம். அப்போது எந்த ஒரு ஆன்மா சரியை, கிரியை, யோகத்தை முற்றுவித்து சமயதீக்கை பெற்றிருக்கணும், விசேடதீக்கை பெற்றிருக்கணும். இந்த 2லையும் என்ன செஞ்சுருக்கணும்? சாதனையை நிரம்ப செஞ்சுருக்கணும். நிரம்ப செஞ்சுருக்கணும். தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு எழுதுகிறார். தம்முதல் குருவுமாய். நீங்கள் 8ஆம் நூற்பால் என்ன செய்கிறாரு? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. அது வரிசையாக வைக்கும்போத முதல்ல தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் 2 தம்முதல் குருவுமாய். வரிசை இப்படி தான் வரும். முதல்ல தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த. தவமாவது சரிகிரி யோகங்களை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. சரிகிரி யோகத்தை முற்றுவித்திருக்கணும். சரிகிரி யோகத்தை முற்றுவிக்கணும்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? ஆன்மாவை நாடி இருக்கணும். அதற்கு ஆராய்ச்சி அறிவு முற்று பெற்றிருக்கணும். சாதனை செஞ்சுருக்கணும். ஆராய்ச்சி அறிவு முற்று பெற்று பெருமான் தான் பரம்பொருள் என்பது அவன் இலக்கணத்தை அறிவினால் அறிந்து, அனுபவத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, அறிவினால் அறிந்திருக்கணும். அவர்கள் சாதனையை என்ன சமய விசேட தீக்கைகளை பெற்று இந்த சாதனையை முற்றுவித்திருக்கணும். இதை முற்றுவித்தால் இந்த ஆன்மாக்களுக்கு இதெல்லாம் செஞ்சு முடித்தா தவம் செஞ்சவங்க. தவம் என்பது என்னது? சரிகிரி யோகத்தை முற்றுவி வச்சுருக்கணும். சிவஞான போத நூலை என்ன செஞ்சுருக்கணும்? ஆராய்ச்சி அறிவினாலே படித்திருக்கணும். ஆராய்ச்சி அறிவால் படிச்சிருக்கணும். இப்போ ஆராய்ச்சி என்பது நிகழணும் முதல்ல, புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன நிகழ்ச்சி நிகழ்ந்து கொடுக்கும்? இப்போ நமக்குள்ள ஆராய்ச்சி, நமக்கு நிகழ்வது ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி அறிவும் எப்படி விளங்குன்னு கேட்டிங்கன்னா, பூசை விளங்கணும். பூசை விளங்காமல் இந்த ஆராய்ச்சி அறிவே விளங்காது. அப்புறம் எங்கே போய் அனுபவம் நிகழ்வது? நம்ம அதனால தான் பெருமானம் வணங்குது. இப்போ கேட்கறதுனாலையோ சொல்கிறதுனாலையோ இந்த நூல் விளங்காது. என்ன செய்யணும்? வணங்கணும். பூசை நூலை வணங்கணும், நூல் ஆசிரியரை வணங்கணும். எப்படி? இல்லாதார் முன், ஏதாவது இருப்பவர் முன்னாடி இல்லாதார் ஏக்கற்று நிற்பது போல கையேந்தி நிற்பாங்களா இல்லையா?
ஒரு செல்வந்தனிடம் போய் காசை எப்படி கேட்போமோ, ஒரு கடன் கேட்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, 1,00,000 கடன் கேட்க போகிறோம். ஏய் ஒரு 1,00,000 அந்த குர்ரா அப்படியே கேட்போம். போய் எப்படி நிற்போம், அப்படி தலையை சொருவோம், அப்படி இப்படி நிற்போம், அப்படி நிற்போம், அப்படி நின்றுட்டு இன்னும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, அது ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அங்கே பார்த்துட்டு போ. அதை கேட்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ அது அந்த கேட்குற போது எப்படி குறுகி நிற்கிறோமோ அது போல் நிற்கணுமா. எதற்கு? ஞானத்தை. ஞானம் அப்படி கேட்டால் தான் கிடைக்குமா. சும்மா நம்ம ஏதோ வந்து உக்காந்தோம் அப்படியே கேட்டோமாலாம் ஞானம் வராது. ஞானம் நமக்கு வழங்க. அப்போது அந்த நூலை வணங்கணும், நூல் செய்த ஆசிரியரை வணங்கணும், உரையாசிரியரை வணங்கணும். வணக்கமும் வழிபாடும் தான் இந்த நூல் விளங்குமே ஒழிய நமக்கு என்ன தான் அறிவு இருந்தாலும் இந்த நூல் விளங்காது. நீங்கள் தமிழில் பிஹெச்டியே முடிச்சிருந்தாலும் சிவஞான போதம் விளங்காது. ஒரு முனைவருங்க அப்படின்னா போய் 3 நூலை கொடுத்தா தமிழில் பிஹெச்டி படித்தவங்களாம் சிவஞான போதம் எப்படி நடத்துகிறாங்கன்னு கல்லூரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களுக்கு அந்த நூல் விளங்காது. காரணம் அவங்களுக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, வழிபாடு கிடையாது. வழிபாடு இருக்கணும். வழிபாடு இல்லாமல் ஞான நூல்களை விளக்கவோ விளங்கி கொள்ளவோ முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அப்போது வழிபாடு தவம் தான் வேணும். நமக்கு ஏதாவது விளங்குச்சுன்னு சொன்னால் அது ஏதோ நம்ம தவம் செஞ்சுருக்கிறோம். புரியுதுங்களா? விளங்கலைன்னா தவம் பத்தலைன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றுமே புரியலைங்கன்னா தவம் பத்தலை, என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்ய வேண்டியதுதான். சேர்த்து செய்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. எனவே இந்த 7 முடிச்சுட்டு 8க்கு வரும்போது தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு தம்முதலே குருவாய் வரும் பெருமானே நேராக வருவான். எதற்கு? தீக்கை செய்ய. இப்போ இது என்னங்க அப்படின்னா, இது ரெண்டும் உபச்சாரம்னு பேர். உண்மை தீக்கை என்பது நாமா நீங்கியது. நகர மகரங்களை நீங்கி, நகர மகரங்களை நீக்கி எனது அதிசூக்கும பஞ்சாக்கரத்தை உபதேசிப்பது. சிவய என்று சொல்லக்கூடிய அந்த நாமா நீங்கிய மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு பெருமானே வருவான். எப்படி வருவான்? மானோடு சட்டை தாங்கி தான் வருவான். இப்போ இப்பவும் மானோடு சட்டை தாங்கி தாங்க வர்றாருன்னா இப்பவும் வருவார். இது பொது, அது சிறப்பு. அங்கே நாம நீங்கின உபதேசம், நாமா நீங்கி. அப்படி நாமா நீங்கிய நிலையில் அந்த உயிர்களுக்கு அவன் என்ன செய்வான்? உபதேசத்தை செய்வான். என்ன உபதேசம்? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தியன என்று உபதேசம் செய்வான். நீ எல்லாம் கருவியோடு கூடியிருக்கிற, நீ மன்னவகுமாரன், இதெல்லாம் விடுன்னு சொல்லுவான். விடுன்னு சொன்ன உடனே சில ஆன்மாக்கள் விடும், சில ஆன்மாக்கள் விடணுமா அப்படின்னு கேட்கும். எப்போ? எப்போ? தவத்தை முற்றுவித்த நிலையில் பெருமானே நேராக வந்து விட்டுடா தம்பி அப்படின்னா விடணுமா சாமி அப்படின்னு கேட்கும். இப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, டோன்ட் வரி. அப்போவே அப்படி தான் கேட்குமா, அப்போவே அப்படி தான் கேட்கும். பக்குவ ஆன்மாக்கள் விடு என்ற உடனே விடும். சில ஆன்மாக்கள் விடணும் தான் அப்படின்னு சொல்லும். அதற்கு தான் 9, 10, 11. அப்போ என்ன செய்யறது? பூசையை திருப்பியும் செய்யி, பூசையை திருப்பியும் செய்யு. மந்திரத்தை மாற்றிடுவார். இதுவரைக்கும் இருந்த மந்திரம் வேற, இப்போ மந்திரம் வேற. இந்த ஆன்மா சாதனை செய்வது 9, சாதனையில் நிற்பது 10, திருவடியில் நிற்கிறது 11. அதான் கண்டு, அனுபவத்தால் கண்டு. 9, 10, 11. அருந்துயர் குரம்பில் ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து என்னது பெரும்பெயர் கடவுளில் கண்டு மயர்வு அற வாசனாமலம் நீங்கும். மயர்வு அற அளித்த உயர் சிவஞான போதம். இப்போது அனுபவ ஞானத்திற்கும் சிவஞான போதம்தான் வாயில், ஆராய்ச்சிக்கும்
சிவஞான போதம்தான் வாயில். முதல்ல ஆராய்ச்சியால் விளங்குகிற நூல் நமக்கு பக்குவம் வந்த காலத்து அது உபதேசமாய் விளங்கி அனுபவத்தை கொடுக்கும். எனவே அப்படிப்பட்ட இந்த நூலை நமக்கு வழங்கியவர் யார்? பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன், பொய் கண்டகன்ற மெய்கண்ட தேவன். அவனை யாரெல்லாம் தூடுவாங்க? பவ நனி வன் பகை கடந்த தவறடி. தவர் அடி புனைந்த தவத்தை உடையவர் என்ன செய்வாங்க? அடியை எங்கே சூடியிருப்பாங்க? தலைமையில சூடியிருப்பார்கள் என்று சொல்லி இந்த சிறப்பு பயிரத்தை முடிக்கிறார். 1-2 செய்தி இருக்கிறது, மதியம் அமர்வில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவஞான போதம் இது வரைக்கும் நிறையா தொகுப்பு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தான் அது முறையாக குருவை வணங்கி இந்த சிவஞான போதத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். காலையிலேருந்து மதியம் வரைக்குமே பாயிரம். அது பெரிய சிறப்பு. நீங்களாம் ரொம்ப தவம் செஞ்சுருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். காலையிலேருந்து மதியம் வரைக்குமே பாயிரம் ஓடி இருக்குது. இன்னும் மங்கள வாழ்த்து இருக்குது. இதெல்லாம் முடி நம்ம நூற்பா போகிறதுக்கு இன்னும் 2 வகுப்பு தேவைப்படும் பொழுது 12 சூத்திரம் நமக்கு. அதனால் இன்றைக்கி குரு வரணும் திருவள்ளுவர் முன்னு நினை இன்றைக்கி ஐயா சிறப்பாக இன்றைக்கி ஒரு ஆரம்பித்து நம்ம பல தொகுப்பு நடத்தியிருக்கிறோம். அதில் இன்றைக்கி அந்த குருவை நினைந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் எல்லாருடைய அறிவிலும் இந்த சிவஞான போதம் எளிமையாக விளங்கும் என்று திருவருள் குருவும் நமக்கு உணர்த்துவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது திருவருள் உணர்த்த நமக்கு நடக்கும். அது அப்புறம் இந்த சிவஞான போதம் நடத்துறதுக்கு நம்ம இன்னும் 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம திருவருள் பயணி விரிவாக சிந்தித்ததுனால அது சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது சிவஞான போதத்தை ஆரம்பிக்காமல். அதனால் இந்த சிவஞான போதம் விரிவாக இது ஆரம்பமே விரிவாக இருக்குது. இன்னும் போக போக எல்லாம் விரிவாக தான் இருக்கும். அதனால் 8 நமக்கு சிலபஸ் பிரகாரம், ஆதின சிலபஸ் பிரகாரம் 8 வகுப்பு நமக்கு இந்த சிவஞான போதம். நம்ம 8 வகுப்பு நமக்கு பத்தாது. 16 வகுப்பு தேரும். 2 ஆண்டு சிவஞான போதம் நடத்தலாம் முழுமையாக. இருந்தாலும் நமக்கு கொடுத்துக்கிற இது 8 வகுப்பு. இந்த 8 வகுப்பில் நடத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் கூடுதல் வகுப்பு நம்ம வச்சாதான், ஒரு மாதத்துக்கு 2 வகுப்பு வச்சாதான் நம்ம இந்த சிவஞான போதம் 12 நூற்பாவும் விரிவாக சிந்திக்க முடியும். இந்த சிவஞான போதத்தை நல்லா சிந்திக்கணும். ஏன்னா இதுதான்